நன்றிகளும் சோதனைகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டுமாக கூட ஆதார வசனத்தை வாசித்திருங்க சிஸ்டர். யாத்திராகமம் 19:5 படிச்சிருங்க. யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா கீழ்ப்படிதல். நம்ம எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தோம்னா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், கான்சிக்ரேட்டட் பண்ணியிருக்கிறோம். அதனால கட்டாயமாக நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடக்கணும். தேவனோடு கூட ஒரு உறவு வைத்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணுங்க? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடக்கணும். வசனம் சொல்லிச்சு இல்லைங்களா, ஒரு விசேஷமான சம்பத்துள்ள ஒரு ஜனங்களாக இருக்கிறோம். இந்த பூமியில எல்லாரும் காட்டிலும் ஒரு விசேஷமான ஜனங்களாக இருக்கிறோம். இந்த ஜனங்க கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியணும் என் வார்த்தைகளுக்கு. இன்றைய நாளில் தேவன் யார்கிட்ட தான் ஒரு டீலிங்கை வைத்துக்கிறாருன்னு பார்த்தோம்னா உடன்படிக்கை பண்ணன பரிசுத்தவான்கள் கிட்ட அவர் ஒரு ஐக்கியத்தை வைத்துக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, வசனம் எப்படி சொல்லுதுன்னு பார்த்தோம்னா சம்பத்துள்ள ஜனங்களாம். என்ன அருமையாக இருக்குது இல்லைங்களா? சம்பத்துள்ள ஜனங்க, ஒரு விசேஷமான ஜனங்களாக இருக்கிறோம். இந்த விசேஷமான ஜனங்க என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். பாருங்க, இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கணும்னு நம்மளுக்கு ரொம்ப ஆசை. அப்படி ஆசீர்வதிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா தேவன் கொடுக்குற அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்பட்டு நடக்கணும். இப்போ கேள்வி என்னன்னா, கீழ்ப்படிந்தா என்னெல்லாம் நம்மளுக்கு லாபம் இருக்கிறது, பெனிஃபிட் என்ன ஆகுது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாம், சாகாமை, நெக்ஸ்ட்டுங்க வெரி குட், மீன், வேறங்க தேவனுடைய ஒரு பாதுகாப்பு இருக்கும் நம்மளுக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடந்தோம்னா பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், நம்மளுக்கு விடுபடலாம். தேவனுடைய தயவு கிடைக்கும் நம்மளுக்கு. மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கலாம். இவ்வளோ விஷயம் நடக்குது இல்லைங்களா? கீழ்ப்படுகிறது பார்த்தோம்னா அது தீமையான விஷயம் கிடையாது. அது என்னவா இருக்குதுன்னா ஒரு நன்மையான ஒரு விஷயமா இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்பட்டு நடக்கணும். ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். எரேமியா 7:23 படிங்க. எரேமியா 7:23. எரேமியா 7வது அதிகாரம் 23வது வசனம் எல்லாம் நல்லா கவனிங்க. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். எப்போது என் வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கணும், அப்பொழுது நான் உங்களுக்கு நான் தேவனாக இருக்கிறேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு ஜனமாக இருக்கிறீங்க. பாரு எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? இன்னொரு வசனம் படிங்க. ஏசாயா 1:19 படிங்க. ஏசாயா 1:19. 1வது அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இப்போ தேசத்தின் நன்மைகள் புசிப்பீர்கள்னா எப்படி? நன்மையானது புசிப்பீங்க அப்படின்னா மாம்ச ரீதியான இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாம்ச ரீதியான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரியான இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆவிக்குரியான ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தோம்னா பரலோகத்தில் இருக்கிற அத்தனை நன்மையான ஆசீர்வாதம் யாருக்குங்க? அவருடைய பிள்ளைகளுக்கு. இது எப்போ இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? செவி ஒரு காது கொடுத்து கேட்டுட்டு அப்படியே விட்டு பண்ணுங்களா? கேட்டு என்ன பண்ணணுங்க? உள்ள வாங்கிட்டே அது கீழ்ப்படுதலுக்குள்ள காண்கிறோம். நம்ம
உபாகம் 28:2 படிங்க. உபாகம் 28:2. உபாகமம் 28வது அதிகாரம் 2வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது இல்லை? என்ன புரிஞ்சுச்சிங்க? அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி அவருடைய சத்தத்துக்கு காது கொடுத்து கேட்டோம்னா என்ன ஆகுதுங்க? அவரு சொல்ற ஆசீர்வாதங்கள் அவரு சொல்ற ஆசீர்வாதங்கள் யாருக்குங்களா? நமக்கு. இப்போ என்ன பண்ண நம்ம? காது கொடுத்து இப்போ என்ன செய்யணுங்க? கேட்கணும் நம்ம. இப்போ பாடத்தினுடைய தலைப்பு என்ன? கீழ்ப்படிதல். ஒரு கேள்வி, யார் கீழ்ப்படியாம போனாங்க? வெரி குட். படிங்க. ரோமர் 5:19 படிங்க. ரோமர் 5:19 வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம போனதுனால அநேகர் பாவிகளா ஆயிட்டாங்க. அதே வண்ணமாக ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்ததனால அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆதாம் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா கீழ்ப்படியாம போயிட்டாரு. ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடக்காத ஆனதுனால பாவம் உள்ள வந்தது. பாவம் உள்ள வந்ததுனால தண்டனை வந்தது. அந்த தண்டனைக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்னா அதுதான் மரணம். ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால மரணம் வந்தது. ரெண்டாவது ஆதாம், ஃபர்ஸ்ட் ஆதாம் என்ன பண்ணாரு? நல்லா புரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு புரியாம போயிடும். ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால மரணம் வந்தது. ரெண்டாவது ஆதாம் கீழ்ப்படிந்ததுனால ஜீவன் வந்தது. புரிஞ்சுச்சு இல்லைங்களா? இப்போ பாருங்க, ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால ஜீவனையே அழித்துட்டாரு. ரெண்டாவது ஆதாம் கீழ்ப்படிந்ததுனால மரணத்தையே அழிச்சிட்டாரு. எவ்வளோ அருமையாக இருக்குது இல்லைங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம போனதுனால எல்லோரும் எப்படி ஆயிட்டோங்க? எல்லாமே நம்ம பாவிகளாக ஆயிட்டோம். தேவன் வந்து என்ன செய்தாருன்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு 10 கட்டளை கொடுத்துட்டாரு. அதில் இருந்து தான் நம்மளுக்கு பாடமே இன்னைக்கு. ஆவிக்குரியான இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்றைய நாளில் என்ன பாடம் இருக்குது ஒரு சில கம்பேரிசன் பண்ணிவிட்டு நம்ம பாடத்தை பார்க்கலாம். இப்போ 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 10 என்ன சொல்கிறதுங்க? 10 கட்டளைகள். 10 கட்டளை எல்லாம் ஃபாஸ்ட்டாக சொல்லிவிடுங்க பார்க்கலாம். சக்குன்னு சொல்லிடுங்க. 10 கட்டளைகள். எங்கே சொல்லப்பட்டுக்குதுங்க? ஒன்று. சரி, நம்ம என்ன செய்யலாம்னா யாத்திராகம் இருக்குது, உபாகம் இருக்குது, எல்லாத்துலையும் சொல்லப்பட்டுக்குதுங்களா? மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாங்க? படிக்கலாம். உபாகமும் 5:7 படிங்க. அந்த அதிகாரத்தை அப்படியே வச்சுங்க சிஸ்டர். உபாகம் 5:7. உபாகமம் 5வது அதிகாரம் 7வது வசனம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேற ஒரு தேவர்கள் வேண்டாம். இப்போ எல்லாருக்கும் கிளியருங்களா? என்ன இல்லாம உங்களுக்கு என்ன இல்லைங்க? இதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன் இந்த கட்டளையை தேவன் கொடுத்தார்? எல்லாம் கவனிங்க, எல்லாம் பாருங்க. இங்க இப்படி பாருங்க. எல்லா கான்சென்ட்ரேஷன் இங்க இருக்கட்டும் எல்லாருக்கும். சொல்லுங்க இப்போ ஏன் இந்த கட்டளையை கொடுத்தாரு? ஏன்னா கொஞ்சம் க்ளௌடியாக இருக்குது இல்லையா? நம்மளும் கொஞ்சம் க்ளௌடியாக தான் இருப்போம். அதனால என்ன கொஞ்சம் அப்படியே கவனம் வரணும். பாருங்க. வெரி குட். யாரு பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம்னா அது வசனமே சொல்லுது பாருங்க. 2 ராஜாக்கள் 17:12 படிங்க. அவங்க என்ன தப்பு பண்ணிக்கிறாங்க பாருங்க. வசனத்தை கவனிக்கணும். நீங்க குளிர்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க? அப்படியே மந்தமாக இருக்கக்கூடாதுங்க. நம்ம தேவனுடைய வார்த்தை ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுங்க? வசனங்களே
காது கொடுத்து கேட்கணும். கரெக்டுங்களா? படிங்க சிஸ்டர். 2 ராஜாக்கள் 17-12 படிங்க. 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12வது வசனம். இப்படி செய்ய தகாது என்று. எப்படிங்களா? இப்படி செய்யறதுக்கு உங்களுக்கு தகாது. அப்ப என்ன செய்திருக்கிறாங்க அங்க? படிங்க. அதுக்கு முன்னாடி இருக்கு. படிங்க, அதை படிச்சுட்டு படிங்க. இப்படி செய்ய தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லி இருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். என்ன பண்ணிட்டாங்களா? விக்கிரகத்தை என்ன பண்ணிட்டாங்க? விக்கிரகாராதனை பண்ணிட்டாங்க. மனிதர்களாக இருந்தாலும் சரி, புது சிருஷ்டியாக இருந்தாலும் சரி, இந்த லாக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். வசனம் என்ன சொல்லிச்சேன்னு பார்த்தோம்னா, விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாது. எல்லாம் கிளியர் இல்லைங்களா? இப்போ புது சிருஷ்டிக்கு என்ன பாடம் இதுலேருந்து? டைரக்டாக விஷயத்துக்கு போயிடலாம் நம்ம. சரிங்களா? எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியும் இல்லையா? எல்லாம் தெரியும். இப்போ டைரக்டாக விஷயத்துக்கு போயிடணும் நம்ம. விக்கிரக ஆராதனை இன்றைய நாளில் புது சிருஷ்டி எப்படி பண்ணுறாங்க? அதாவது தேவனை விட்டுட்டு, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறத விட்டுட்டு, வெரி குட், வெரி குட். நம்ம எதை அதிகமா நேசிக்கிறோமோ கரெக்டுங்க. பக்கா இதுதான் ஆன்சருங்க. வேற 100% சிஸ்டர் சொன்னது கரெக்டுங்க. வேற ஏதாவது பொருளாசை பாருங்க. இன்றைய நாளில் நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடணும், ரொம்ப பாப்புலாரிட்டி ஆயிடணும், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே சொத்து அதிகமாக சேர்த்துக்கணும், எனக்குன்ட்டு ஒரு குரூப்பை வச்சுக்கணும். நான் இதெல்லாம் யார்கிட்ட இருக்குதோ என்னங்களா? விக்கிரக ஆராதனை பண்ணுற மாதிரி யாருக்காவது உங்ககிட்ட தனிப்பட்ட வகையில் ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குதுங்களா? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவே விக்கிரக ஆராதனைங்களாம். அப்போ நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யணும். இப்போ தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காம எந்த ஒரு மனிதர்களுக்கு கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு பொருளுக்கு கொடுத்தாலும் சரி, அது என்ன வாய்த்துங்க? விக்கிரக ஆராதனை. தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்மளுடைய இருதயத்தில் அவருக்கு முதல் இடத்தை கொடுக்கணும். 2வது கட்டளை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2வது 3வது இப்போ நான் கேள்வி கேட்டேன், இப்போ நீங்கள் தான் சொல்லணும். உபாகம் 5-8 படிங்க. உபாகமம் 5வது அதிகாரம் 8வது வசனம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் உண்டாக்க கூடாது. இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன பாடம்? சரிங்களா? புரியுது? இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சு தருங்க. இப்போ எப்படி சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் சொன்னாங்க சிஸ்டர், அதுலேருந்தே தான் வரும் ஆன்சர் எல்லாத்துக்கும். எப்படி உண்டாக்கிடுவாங்கன்னா, அப்பா தான் முக்கியம் எனக்கு, அம்மா தான் முக்கியம் எனக்கு, சுயநலத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து எல்லாத்துக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க இல்லைங்களா? அது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா சொரூபம்க்கு அது உருவாக்கிட்டாங்க இவங்க. அப்போ நம்ம என்ன, தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காம வேற எதுவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாலும் அது சொரூபம். ஒரு சொரூபத்துக்கு முக்கிய கொடுத்துட்ட மாதிரி. நெக்ஸ்ட் இன்னொரு கட்டளை படிங்க. எத்தனாவது கட்டளை இது? 2வதா 3வதா? படிங்க. உபாகம் 5-9 படிங்க. உபாகமம் 5வது அதிகாரம் 9வது வசனம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னங்களா? நமஸ்கரித்தா 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவரா இருக்கிறாராம். இப்ப கேள்வி என்னன்னா, பைபிள்ல யாராவது நமஸ்கரித்து இருக்கிறாங்களா? இருக்கிறாங்கோ? யாரு சொல்லுங்க. வசனம் இருக்குது, படிச்சுக்கிறீங்களா? வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 18:2 படிங்க.
18வது அதிகாரம் 2வது வசனம். ம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். ம் அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து படிங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். இப்போ யாரு சொல்றாங்க? நமஸ்கரித்துன்னு வரலையா? பணிந்து ஓடி தர மட்டுமா வந்து பணிந்து கொண்டாங்க. யாரு பணிந்து கொண்டது? ஆபிரகாம். 3 புருஷர் யாரு? அப்போ வசனம் சொல்லி சொல்லுங்களா? 3 புருஷர்னு. வெரி குட். இயேசு கிறிஸ்து. இன்னும் 2 பேரு தேவ தூதர்கள். வெரி குட். ரொம்ப இப்பதான் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுங்க, சுறுசுறுப்பா இருக்கிறீங்க. இப்போ இந்த 3 பேர் வந்ததுனால ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? தரையில குப்புற விழுந்துட்டு நமஸ்காரிக்க பண்ணிட்டாரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்னன்னா, தேவனுடைய நாமத்துல யார் வந்தாலும் நமஸ்கரிக்கிறது தப்பு கிடையாது. இது பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க. எபிரியர் 13:2 படிங்க. பாருங்க, வசனத்தை நல்லா கவனிங்க. எபிரியர் 13:2. எபிரேயர் 13வது அதிகாரம் 2வது வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதீர்களா. அந்நியரை உபசரிக்கிறதுல ஒரு பொழுது நம்ம மறக்கவே கூடாது. படிங்க சிஸ்டர். அதனால சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. என்ன அழகா சொல்லிட்டு இருப்பாரா? அறியாமல் தேவ தூதர்களையும் உபசரித்து இருக்கிறாங்களே. என்ன பியூட்டியா பேசுறாரு பாத்தீங்களா? பழைய ஏற்பாட்டுல இருக்கிற விஷயத்த இப்போ அந்த கட்டளை என்ன சொல்லிச்சு? நமஸ்கார். நெக்ஸ்ட் ஒரு வார்த்தை, நானு எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன். இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அவர் என்ன சொல்றாரு? நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன் சொல்லிட்டாரு. ஏதாவது அவரை விட்டுட்டு நம்ம மற்றதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தோம்னா அவரால் என்ன பண்ண முடியாது? டாலரேட்டா பண்ண முடியாது. ஏன்னா அவர் எப்படி எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறாரு. இப்போ கேள்வி என்னன்னா, நம்மளுக்கு என்ன கட்டளைன்னா நம்ம எரிச்சல் ஆகக்கூடாதுன்ட்டாரு. ஆனா அவரு எரிச்சலா இருக்கிறாரு. அது எப்படி? அவரு எரிச்சலாகிறது நம்மளுக்கு நல்லதுங்களாம். அவர் எரிச்சலா இருக்கிறது நமக்கு நல்லதா இருக்குதா? அது அவருடைய பங்குல சுயநலமே கிடையாதுங்களாம். அவருடைய எரிச்சல் நீதியா இருக்குதுங்களாம். ஆனா நம்ம எரிச்சல் பட்டோம்னா எப்படி இருக்குதுங்க? அநீதியா இருக்குது. எல்லாம் மன்னா படிக்கிறீங்களா? மன்னா படிக்காது இருந்தா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஒரு சிலர் படிக்காம இருக்கலாம். அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்னா, மன்னா புத்தகத்திலேருந்து ஒரு சில விஷயங்கள் படிக்க போறோம். இந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் நல்லா கவனிங்க. மன்னா புக் எடுத்துங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி எடுங்க. இங்க இருக்கு. செப்டம்பர் 5. நீங்க வசனம் படிச்சிருங்க சிஸ்டர். உன்னத பாட்டு 8-6 படிங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் பேசப்பட்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வசனம் படிச்சிருங்க. அதுக்கு எடுத்துட்டீங்களா? அப்போ உட்காந்து படிங்க. அப்படியே படிச்சிருங்க. சரி, நீங்களே உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6 எடுத்துட்டீங்களா? அப்போ சரியா? நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம். என்னங்களா? நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. இப்போ ஆங்கிலத்துல பார்த்தோம்னா என்ன வச்சுருக்கிறீங்களா? சரி, நானே சொல்லிடுறேன் பாருங்க. ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா நேச வைராகின்றது ஜெல்லசின்னு வரங்க. கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஐ ஆம் எ ஜெல்லஸ் காட் அப்படின்னு தேவன் சொல்றாரு வசனத்திலே. இப்போ நம்மளுக்கு என்னன்னா, நீங்க ஜெல்லஸ் பண்ணக்கூடாது.
அது தமிழில் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா நேச வைராகியம். இப்போ அந்த நேச வைராகியம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு இப்போ மன்னா படிங்க பிதர் அந்த இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. செப்டம்பர் 5 டெய்லி மன்னா. நேச வைராகியம் பாதாளத்தை போல் கொடியதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும் ஓகே ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. உன்னத பாட்டு 8:6. அதுக்கு விளக்கம் பாருங்க. படிங்க பிதர். நேச வைராகியம் அல்லது பொறாமை பாருங்க, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க பிதர். ஒரு சென்டென்ஸா படிக்கணும். நேச வைராகியம் அல்லது பொறாமை. படிங்க. நேச வைராகியம் பொறாமை கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு ஒரு பெரும் எதிராளி. எது எதிராளி ஆகுதுங்களா? கிறிஸ்து ஜீவித்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிராளி இந்த நேச வைராகியமா பொறாமையும் இருக்கிறது. அப்புறமா எதுங்க படிச்சிருங்க. இது முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். முற்றிலும் என்ன பட வேண்டுங்களா? அகற்றப்பட வேண்டும். படிங்க. ஏனென்றால் இது மனிதனுக்கும் தேவனுக்கும் எதிராளியா இருக்குதுங்களா? பாத்தீங்களா? இந்த நேச வைராகியம் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எதிராளியாக இருக்கிறது. படிங்க பிதர். எதிராளியாக இருந்து பகைமையை உண்டாக்கும். என்ன வந்துச்சுங்களா? பகையை உண்டாக்கிடும் நேச வைராகியம். படிங்க. நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஓர் அக்னி தடல் போல் எரித்து விடும். என்னங்களாம்? ஒரு நெருப்பை போல நம்மள என்ன பண்ணிடுங்களாம்? எரிச்சிடும். படிங்க. இதன் கொடூர விஷம் எப்படி இருக்குது பாத்தீங்களா? இது ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதனை கொண்டுள்ளவர்களை மட்டுமல்ல பிறரையும் பாதிக்க. பாத்தீங்களா? இது நம்மளுக்கு மாத்திர பிரச்சனை இல்ல, மற்றவர்களுக்கு கூட பிரச்சனையை உண்டாக்கிடும். இது பாவ சிந்தனையை உண்டாக்கும். இது பாவ சிந்தனை உண்டாக்கும். கெட்ட காரியங்களை நடக்கும். ஒருவருடைய சிந்தனை இந்த விஷயத்தினால் ஒருமுறை பீடிக்கப்பட்டு விட்டால் இதிலிருந்து விடுதலை அடைவது மிகவும் கடினமானது. பாத்தீங்களா? ஒரு தடவை இதுல போய் மாட்டிக்கினா என்ன ஆகுங்க? மறுபடியும் வெளியே வர்றதுக்கு கஷ்டம். முடிஞ்சிச்சுங்களா? ஆகவே இந்த பொறாமை உடனடியாக அகற்றப்பட. எப்பங்களாம்? நாளைக்கு பண்றேன், வாரம் பண்றேன், மாசம் பண்றேன், புது வருஷத்துல இருந்து பண்றேன் இல்ல, உடனே என்ன பண்ணோம்? நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த நேச வைராகியத்தை எடுத்து போடணும். பாத்தீங்களா? அருவிக்கேற்ற வைராகியம் நம்ம கிட்ட வேணும். அவ்வளவுதானா பிதர்? ஓகே, தேங்க்யூ பிதர். பார்த்தீங்களா எப்படி இருக்குது இந்த ஒரு ஜல்லஸுக்கு? ஏன்னா இப்போ படிக்காதவங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். இவ்வளோ விஷயம் இருக்குதா? அப்போ தினத்தோறும் நம்ம என்ன செய்யலாங்க? மன்னா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அடுத்த கட்டளைக்கு போயிடலாங்க. உபாகமம் 5:11 படிங்க. உபாகமம் 5வது அதிகாரம் 11வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இப்ப நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வீணில வழங்கவே கூடாது. அவருடைய நாமத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அஜாக்கிரதையா இருந்து என்ன பண்ணிடக்கூடாதுங்க? ஒரு நாமத்தை வீணில வழங்கக்கூடாது. இப்ப கேள்வி என்னன்னா, எப்படி நம்ம அவருடைய நாமத்தை வீணில வழங்கிடும்? நீங்க சொல்லுங்க. தேவதூஷணம் பேசிட்டோம்னா, தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கலன்னா, தேவனுக்கு மரியாதை குறைவா நடந்துக்கிட்டோம்னா அவருடைய நாமம் தூஷிக்கப்படும். அவருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம். அவருடைய நாமத்துக்கு கலகத்தை உண்டாக்கிட்டோம். புது சிருஷ்டியாக இருக்க நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க? பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். அவருடைய நாமத்துக்கு கலகத்தை உண்டாக்க கூடாது. ஒரு பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க இந்த விஷயத்த. 2 தீமோத்தேயு 2:19 படிங்க. 2 தீமோத்தேயு 2:19. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 19வது வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. கிறிஸ்துவுடைய நாமத்தை
சொல்லுகிற யாரும் என்ன பண்ணுங்களாம்? அநியாயத்தை விட்டு பாருங்க. அவர் பேரை சொல்லிட்டாவே நம்ம அநியாயத்தை விட்டு வெளியே போயிடணுமா. அவருடைய நாமத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இப்போ நம்ம அக்கிரமத்தை விட்டு அநியாயத்தை விட்டு போனோன்னா என்ன அந்த அநியாயம்? புது சிருஷ்டி என்ன அநியாயம்? எதனா அநியாயம் பண்ணுக்கிறோமா? மற்ற ரசில் எப்படி சொல்கிறாருன்னா, தீமையான செயல்களை விட்டு போகணும். அப்படி தீமையான செயல்களை செய்தால் அவருடைய நாமத்துக்கு கலகத்தை உண்டாக்குறீங்க, தூஷிக்கிறீங்க அவருடைய நாமத்தை. தீமையான செயல்னா குணலட்சணம். நம்மளுடைய குணலட்சணம் எப்படி இருக்குதுங்க? ரோட்டில் நடந்து போனோம்னா கிறிஸ்தவர்கள் போய்கொண்டு இருக்கிறாங்க, மற்றவங்க சொல்லணும். நம்ம என்ன சொல்லிடக்கூடாதுங்க, நாங்கள் கிறிஸ்தவர்கள். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? மற்றவங்க நம்மளை பார்த்து கிறிஸ்தவர்கள் போய்கொண்டு இருக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம கிரியில் நடக்கணும், அவருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்தணும். நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் இப்படி ஐயோ அவங்களான்ட்டா என்ன ஆயிடுச்சுங்க, அவருடைய நாமத்துக்கு அவ்வளோ கலகம் வந்த மாதிரி ஆகிடுச்சுங்களா? நெக்ஸ்ட் கட்டளை உபாகம் 5:12. எத்தனாவது இது? 5ஆவதா 4ஆவதுங்களா? 4ஆவதா? கவுண்ட் பண்ணிங்க நீங்கள். உபாகம் 5:12. உபாகமம் 5வது அதிகாரம் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். இப்போ சபத் எல்லாருக்கும் தெரியும் தானே? சபத் எதை குறிக்குது? அதுலயே ஆன்சர் இருக்குதுங்க. அதுதாங்க ஓய்வு நாள். ஏன் அப்படி பார்க்குறீங்க? அதுலேயே அதுவும் அதை வந்துடுச்சுங்க. அதுலேயே எப்படி முழிச்சு பார்க்குறீங்க தெரியுங்களா? ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாதுங்க? சபத்து நாளில் என்ன இருக்குதுங்க? ஒரு ஓய்வு நாளாக இருக்குது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ஓய்வு நாளில் நிறைய நன்மைகள் செய்தார், அற்புத அடையாளங்களை செய்தார். இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சபத்து நாளா எது இருக்கான்னா, மெசையாவோட அந்த 1000 வருஷம் அரசாங்கம், அந்த 1000 years இருக்குது இல்லையா? இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சபத்து நாள் அதுதான். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்றார் பாருங்க. மார்க் 2:27 படிங்க. மார்க் 2:27. மார்க் 2வது அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. பாருங்க, மனுஷனுக்காகத்தான் என்னங்க ஓய்வு நாளுக்காக, மனுஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. 28 படிங்க சிஸ்டர். 28வது வசனம். ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். என்ன பியூட்டியா சொல்லிட்டாரு பாத்தீங்களா? ஓய்வு நாளுக்கு நான் தான் ஆண்டவராக இருக்கிறேனே உங்களுக்கு. இந்த வசனத்துக்கு நம்மளுடைய மூத்த சகோதரர் ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுக்கிறார். நம்ம என்ன எப்படி இருக்கணும்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவன் எப்படி பரிபூர்ணமாக இருக்கிறாரோ அதே போல நம்மளும் இருக்கணும். இப்போ கேள்வி என்னன்னா, நிறைய பேருக்கு புதர் அது ஆகுமா? தேவனை போல இவ்வளோ பரிசுத்தமுள்ள அவரை போல நம்ம மாற முடியுமா? யாராவது ஆன்சர் சொல்ல முடியும்? ஆன்சர் இருக்குது. யாருன்னா படிச்சிருக்கிறீங்களா? எப்படி மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ போல மாறிக்கொண்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேருமே பிதாவாகிய தேவனை போல மாறிக்கொண்டு இருக்கிறாங்களாம். எவ்வளோ அருமையாக இருக்குது இல்லைங்களா? சரி, நெக்ஸ்ட் கட்டளை உபாகமம் 5:16 படிங்க. உபாகமம் 5வது அதிகாரம் 16வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே
உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ரொம்ப சிம்பிளுங்க. என்ன சொல்லுங்க? நீங்கள் நல்லா இருக்கணுமா, ஆசீர்வாதமாக இருக்குன்னா உங்கள் அப்பாவை உங்கள் அம்மாவை என்ன பண்ணுங்க, கனப்படுத்துங்க. பிள்ளைகள் என்ன செய்யணும்னா அவங்களுடைய டியூட்டியே என்னன்னு பார்த்தோம்னா அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படின்னு அவங்கள கனப்படுத்தணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கனப்படுத்துங்கன்னு பிள்ளைகளுக்கு தான் சொல்லிக்கிறாரு தவிர பெற்றோர்களுக்கு சொல்லலை. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? பிள்ளைகள் என்ன பண்ணோம், உங்களுடைய அப்பா அம்மாவை நீங்கள் கனப்படுத்தணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா, அப்பா அம்மாவை எல்லாரும் அடிக்கிறாங்க, ஓல்டு ஹோமேஜில் போய் சேர்த்துறாங்க. நிறைய நூற்றுக்கணக்கான ஓல்டு ஹோமேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய எங்கே பார்த்தாலும் ஒரு கிளிப்பிங்ஸ் ஒன்று பார்த்துங்க, வீடியோ கிளிப்பிங்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு சில கிளிப்பிங்ஸு, ஒரு கணவன் மனைவி, அந்த 2 பேருக்குமே ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த கணவனுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு இல்லைங்களா? இப்போ ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க. இந்த கணவன் என்ன பண்ணுறாருன்னா அப்பா அம்மாவை எடுத்துன்னு போயிட்டு ஆசிரமத்தில் சேர்த்துடுறாரு. சேர்த்துட்டு என்ன செய்கிறாருன்னு பார்த்தோம்னா வீட்டு அந்த வாசலில் என்ட்ரு ஆகிறாரு. பிள்ளைகள் அந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம பெரியவங்களாம் ஆயிட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம அப்பா அம்மா கூட இப்படி தான் பொண்ணு போய் சேர்க்கணும். பார்த்தீங்களா? எப்படி இது பார்த்தீங்களா? இந்த காலகட்டத்தில் புது சிருஷ்டியாக இருக்க நம்ம அப்பா அம்மாவை கனப்படுத்துறது மிகப்பெரிய ஒரு டியூட்டியாக இருக்கிறது. நம்ம அப்படி கனப்படுத்திட்டோம்னா நம்ம இருக்கிற தேசத்திலே நமக்கு என்ன இருக்குதுங்க, ஆசீர்வாதம் இருக்கிறது. பாருங்க, இதை இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு பாருங்க. மார்க் 7:10 படிங்க. மார்க் 7வது அதிகாரம் 10ஆம் வசனம். 10வது வசனம் பாருங்க, வசனத்தை நல்லா கவனிங்க. எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. பாருங்க, எப்படி எனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்னும் என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. எப்படி சொல்லிட்டாருங்க. இப்போ நம்மளாம் என்ன சொல்லிடுவோம்னா, நான் சொல்கிறேன் பாத்தியா சத்தியம், ஆனால் இயேசு கிறிஸ்து எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. மோசஸ் சொல்லி இருக்கிறாரு அப்பா அம்மாவை கனப்படுத்துங்க, இல்லைன்னா என்ன ஆகணுங்க, கொல்லப்பட வேணுங்கண்ணா. பாருங்க, லா சொல்லுதுங்க, அப்பா அம்மாவை நீ கனப்படுத்தலையா கொல்லப்பட வேண்டும், சாவட்டும். டைரெக்டாக சொன்னா என்னங்க பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு பார்த்தீங்களா அப்பா அம்மா. பிள்ளைகளுடைய டியூட்டி என்னன்னா அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், அப்பா அம்மாவை கனப்படுத்தணும். இப்போ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா இல்லை சாபத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? பார்த்தீங்களா? கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினுக்கிறாரு. தன் தாய்க்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறாருங்க. சில பேர் கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவை பார்க்குறதே இல்லைங்க. சில பேர் கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு சோறே போகிறது கிடையாது. ஒருத்தர் இப்படி சொல்கிறார், புது சிருஷ்டிங்க. அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அவங்க அம்மாவும் ஒரு புது சிருஷ்டி, சைத்தான். அது ஒரு செல்ல பேருங்களா, அது எதிரிவுடைய பேருங்க. ஒரு தாயை பார்த்துட்டு சைத்தான். இதெல்லாம் எதுக்கு பாடனா, நம்மளுடைய அப்பா அம்மாவை கனப்படுத்தணும். நிறைய டைம் நம்ம என்ன செய்யறோன்னு பார்த்தோம்னா, அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணக்கூடாது, கோபம் மூட்டுறது, கனவீனமாக பண்ணுறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. புது சிருஷ்டிங்க. அப்பா அம்மாவை கனப்படுத்தணும். ஏன்னா நம்மளை பெற்றவங்களை கனப்படுத்திட்டோம்னா நம்மளை படைத்தவரை கனப்படுத்தின மாதிரிங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. பாருங்க, பவுல் எப்படி சொல்கிறாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 5:4. 1 தீமோத்தேயு
5:4. 5வது அதிகாரம் 4வது வசனம். விதவையானவளுக்கும் பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். என்னங்களாம் புரிஞ்சிச்சிங்களா எல்லாருக்கும்? வீட்டில் விதவிமார்கள் இருந்தால் என்ன பண்ணுங்களாம்? உதவி செய்யுங்க. நீங்கள் யாருக்கு சொல்கிறாருங்க? வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? உங்கள் வீட்டை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களை சார்ந்தவங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவங்க மூலியமாக எவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களே, இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த வயதான காலத்தில் நீங்கள் அவங்களுக்கு நன்மை செய்யணுமே. எங்கேருந்து தான் அன்பு உருவாகுதுன்னு பார்த்தோம்னா வீட்டிலேருந்து தான் அன்பு உருவாக்கணும். ஏன்னா உங்களுடைய கடமை என்னன்னா, உங்களை சார்ந்து இருக்கிறாங்க. உங்களுடைய குடும்பம், உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்களை சார்ந்து இருக்கிறாங்க. நீங்கள் தான் பார்க்கணும். ஒரு உண்மையான சில உண்மையான இதெல்லாம் வரங்க. இதில் விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம் உங்ககிட்ட. ஒரு அப்பா அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க. மொதல் பிள்ளைக்கு திருமணம் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா தனியாக போயிட்டார். அவர் அவ்வளோதான், தனியாக போயிட்டார். வந்து அப்பா அம்மாவெல்லாம் பார்க்குறதெல்லாம் கிடையாது, எதுவும் பேசுகிறது அந்த அளவுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. யதார்த்தமாக ஒரு நாள் ஒரு மார்க்கெட் பிளேஸில் 2 பேரும் மீட் ஆகுறாங்க. என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள்? ரொம்ப பெரிய விஷயம்லாம் நடக்கலைங்க. பிள்ளை வந்து அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணாராம். நமஸ்காரம், எப்படி இருக்கிறீங்க? யாருங்க நமஸ்காரம் பண்ணுறது? அவருடைய உள்ளம் அப்படியே எப்படி இருந்திருக்கும்? என்ன என் பிள்ளை எனக்கு நமஸ்காரம். அப்போ எந்த அளவுக்கு தொழுவாக இருக்கிறாங்கோ, தொழுவாயிட்டாங்க. அப்போ எவ்வளோ மனசுக்கு கஷ்டம் இருக்கும் அவருக்கு. சில பிள்ளைகள் இப்படி பேசுகிறதும் உண்டு. என்னன்னு என்ன பேசுகிறாங்க சொல்லு, சொல்லுங்க. நானா பெத்துக்க சொன்னவங்கள என்ன கேட்டா நீங்க பெத்தீங்க? வசனம் கேதுங்க, வசனம் கேட்டா இல்லைங்களா? யாருக்கு தெரியும் அந்த வசனம்? வசனம் கேதுங்க, யாருக்காவது தெரியுங்களா? வசனம் சொல்லுங்க. கரெக்டுங்க, வசனம் சொல்லுங்க. ஏசாயா 45:10. நீங்கள் அதில் இது நார்மல் பைபிளில் படிங்க, இதில் படிங்க. ஒருத்தர் இந்தாங்க, இது திருவிவிலியம், இது வச்சுங்க பிரதர். இது படிங்க சிஸ்டர், படிச்சுட்டு ஒன்று படிங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் படிங்க சிஸ்டர். வசனத்தை நல்லா கவனிங்க, பாருங்க வசனம் எப்படி சொல்லுது. ஏசாயா 45வது அதிகாரம் 10வது வசனம். தகப்பனை நோக்கி இருங்க. ரொம்ப சிம்பிளா, அப்பாவை பார்த்துட்டு ஏன் என்ன பண்ணிக்கிற, ஏன் என்ன உருவாக்குன. இப்போ பாருங்க நெக்ஸ்ட். அம்மாவை பார்த்துட்டு ஏன் என்ன பெத்த. நார்மலா அப்படித்தான் அது. படிங்க, அவ்வளவுதானுங்களா? என்னங்களா? சொல்லுவர்களுக்கு ஐயோ. வசனம் முடிஞ்சிச்சிங்களா? இப்போ இதே வசனத்தை திருவிவிலியம்ல பார்க்கலாம். படிங்க பிரதர். தந்தையிடம் நீர், இதுல கொஞ்சம் சேஞ்ச், தந்தையிடம்னு வந்துச்சு. படிங்க. தந்தையிடம் நீர் ஏன் என்னை இப்படி பிறப்பித்தீர். பாத்தீங்களா? அது டைரக்டா வந்துச்சுங்க. என்னன்னு தாயிடம் நீ ஏன் என்னை இப்படி பெற்றெடுத்தாய். ஓகே, விழுபவனுக்கு ஐயோ கேடு. இப்போ என்ன பண்ணிச்சுங்க? 2 வசனத்துக்கும் இங்க வந்து ஐயோன்னு வந்துச்சுங்க. திருவிவிலியம்ல என்ன வந்துச்சுன்னா ஐயோ கேடு. எந்த பிள்ளைகளும் பார்த்துட்டு பெற்றோர்கள ஏன் தான் என்னை பெத்திங்கோ, நானா கேட்டேன் உங்களை பெற்றுக்க சொல்லி, அப்படியெல்லாம் பேசவே கூடாது. பைபிள் சொல்லு, இதை படிச்சாவே பயமா இருக்குங்க. ஐயோ, அது கேடு உள்ளதான் வந்துடும் பிள்ளைகளுக்கு. இப்போ நெக்ஸ்ட் கட்டளைக்கு இருந்தாங்களா? உபாகமம் 5:17 படிங்க. உபாகமம் 5வது அதிகாரம் 17வது வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. யார் கொலைகாரு? யாருங்க கொலைகாரு? கொலைகார் யாருங்க? கொலைகார் தெரியாதா? தெரியாதுங்களா?
கொலைகாரன் தெரியுமா தெரியாதுங்களா? வசனம் வாசிங்க. சரி, யார் கொலைகாரன் நீங்களே பாருங்க. அப்படின்னு சொல்லுங்க. அப்படி எதுக்கு காலையில் நாஷ்டா பண்ணீங்களா எல்லாம்? படிங்க. யோவான் 8:44 படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இப்போ யார் கொலைகாரன்? சாத்தான் ஒரு கொலைகாரன். அவங்கிட்ட என்ன இல்லையா? சத்தியம் கிடையாது. நம்மளுடைய முதல் பெற்றோர்களை கொலை பண்ணது யாருன்னா சத்ருவாக இருக்க சாத்தான். இப்போ ஃபர்ஸ்ட் கொலை யார் பண்ணாங்க? யாருங்க? ஆபேலு காயினவா? காயின் வந்து ஆபேலை கொலை பண்ணிட்டாரு. காயினுக்குள்ள யார் போனது? சாத்தானுடைய ஆவி உள்ள போனதுனால கொலை பண்றதுக்கு தூண்டுதலாச்சு. அது நிமித்தமாக ஆபேல் கொல்லப்பட்டாரு. இருங்க, வருது, இருங்க, அவசரப்படாதீங்க, வருது, இருங்க. இப்போ நம்ம என்ன யோசிக்குவோம்னா, பிதர் சொன்ன மாதிரி ஏதாவது கொலை பண்ணிக்கிறோமா நம்ம? யார் அது? எங்களை பார்த்துட்டு கொலை பண்ணிக்க? நாங்கெல்லாம் யாரு? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் இந்த பட்டணத்திலே நாங்கள் தான் பரிசுத்தவான்கள், வேத மாணவர்கள். எங்களை பார்த்துட்டு கொலைகாரா? யார் சொல்றது? கிறிஸ்துவர்களுடைய அதாவது ஒரு ஸ்டாண்டர்டுன்னு இருக்குதுங்க. பகைக்கிறவர்கள், பகைய சகோதர சகோதரிமார்களை யார் பகைக்கிறாங்களோ அதுவே கொலை பண்ற மாதிரி. வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:15 படிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். இப்போ எல்லாம் நல்லா கவனிங்க. தமிழில் வந்து எப்படி என்ன வரோன்னா சகோதரர் அப்படின்னு வரும். நீங்கள் ஆங்கிலத்தில் படிச்சோம்னா ஆங்கிலத்தில் என்ன சகோதரர் இருக்கு? பிரதர். ஆனால் பிரதரன், வெரி குட். பிரதரன்னு வந்துச்சுன்னா அது வந்து பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் சேர்ந்து வருதுங்க. இப்போ யாரைய பகைக்க கூடாதுன்னா சகோதர சகோதரிமார்களை பகைச்சோம்னா என்ன ஆகுது? கொலை பண்ணுறதுக்கு சமானமாக இருக்கிறது. புது சிருஷ்டி என்னன்னா யாரையும் கொலை பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்லுங்க, எவ்வளோ கொலை பண்ணிக்கிறோம் நம்ம? அவங்களுடைய மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசணும். கரெக்டாக பாருங்க. கொலை எப்படி? வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் எத்தனை? வாரத்தில் ஒரு கொலை பண்ணால் மாதத்துக்கு 4 ஆச்சு, வருஷத்துக்கு 48 கொலை ஆயிடுச்சுங்க. போன சண்டே ஒரு கொலை பண்ணியிருப்போம், நம்மளுக்கு தெரியாது, பகை வந்திருக்கும். இப்படி ஆயிட்டு வருஷத்துக்கு 48 கொலை ஆகிட்டு இருக்குங்க. கொலை பண்ணுங்க கீழ்ப்படிதல் காமிக்கிறாங்களா? கீழ்ப்படிதல் இல்லை அவங்கக்கிட்ட. ஆகையினால நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, ஒரு சகோதர சகோதரிமார்களை பகைக்கிறதுக்கு பயப்படணுமே தவிர கொலை பண்ணுறதுக்கு தைரியத்தோடு கொலை பண்ணக்கூடாது. நம்ம புரியுது இல்லைங்களா? இன்றைக்கி என்ன ஆச்சுங்க? பயமே கிடையாது புதிய சிருஷ்டிக்கு. கொலை பண்ணுறதுக்கு சகோதர சகோதரி மாதிரிலாம் பகைச்சிடுறாங்க இல்லையா? அது என்ன ஆகுதுங்க? கொலை பண்ணுறதுக்கு ஒரு சமமாக இருக்கிறது. அவங்கக்கிட்ட கர்த்தருடைய ஆவி இல்லை, சாத்தானுடைய ஆவி இருக்கிறது. ஒரு சிலர் எப்படி கொலை பண்ணுவாங்கன்னா, வெளி தோட்டத்துக்கு தெரியவே தெரியாது. வணக்கம் பிரதர், வணக்கம் சிஸ்டர், உள்ளுக்குள்ளே வச்சு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு இருப்பாங்க, மர்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது யாருக்கு தெரியுங்க? தேவனுக்கு தெரியும். வசனம் கிளியராக சொல்லிச்சு, கொலை பண்ணுறவங்களுக்கு என்ன இல்லைங்களா? என்ன ஜீவன் இல்லைங்களா? நித்திய ஜீவன் கிடையாது. இப்போ கொலை பண்ணிட்டு நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ட்ரு ஆகிட முடியுமா? கொலை பண்ணிட்டு இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டி ஆகிட முடியுமா?
மர்டர் பண்ணிட்டு மெசாயாவுக்கு மனவட்டி ஆக முடியுமா? மனப்பூர்வமாக யார் கொலை பண்ணுறாங்களோ 2ஆம் மரணம். அதனால் என் அன்பு சகோதர சகோதரிமார்களை எந்த ஒரு பிரதரையும் எந்த ஒரு சிஸ்டரையும் பகைக்கக்கூடாது. அன்பு செலுத்தி தான் ஆகணும். உபாகமம் 5:18. இது எத்தனையாவது? படிங்க. உபாகமம் 5வது அதிகாரம் 18வது வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. செய்யக்கூடாது. இப்போ ஒரு கேள்வி. நிறைய இடத்துல பைபிளில் விபச்சாரம்னு வரும், வேசித்தனம்னு வரும். எல்லாம் படிச்சுக்கிறீங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்க, வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்தனத்துக்கும் என்ன வித்தியாசம்? சொல்லி இருக்கிறோம். நான் சொல்லி இருக்கிறது ஞாபகம் வருதுங்க, ஆனால் இன்னும் சொன்னது ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க. ஆனால் சூப்பருங்க, நீங்கள் கரெக்டு சொல்லுங்க. நீங்கள் சொல்றதா கரெக்டுங்க, சொல்லுங்க. திருமணத்துக்கு முன்பதாக தப்பு செய்யறது வேசித்தனம், திருமணத்துக்கு பிறகு தப்பு செய்யறது விபச்சாரத்தனம். புரிஞ்சிச்சு இல்லைங்களா? இப்போ பழைய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் நம்மளுடைய ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. மத்தேயு 5:28 படிங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 28வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. எப்படி சொல்லிட்டாருன்னா ஆண்டவர், ஒரு ஸ்திரீய இச்சையோடு பார்த்துட்டாவ ஆல்ரெடி உன் இருதயத்தில் நீ விபச்சாரம் பண்ணிட்ட. தேவனுடைய பார்வையில் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். கிரிமினல், ரொம்ப குற்றமாக இருக்கிறது இந்த ஒரு விபச்சாரத்தனம். ரொம்ப தவறான ஒரு விஷயமாக இருக்குது. இந்த விபச்சாரம் பண்ணுறவங்க வாழறதுக்கு தகுதியே கிடையாதுங்களாம். அவங்களால தேவனுடைய லா பிரகாரம் நடக்கவே முடியாது. நிறைய பேர் விபச்சாரத்தை பற்றி பேசுவாங்க இல்லைங்களா? ஒருத்தர் எப்படி தெரியுமா பேசியிருக்கிறாருங்க, விபச்சாரம் பண்ணுறவங்களை பற்றி, உங்களுடைய குடும்பத்தையே சாவு பொட்டியில் வைத்து நீங்கள் புதைச்சிட்டீங்கன்றாருங்க. உங்களுடைய குடும்பத்தையே அவ்வளோ பயங்கரமானது. விபச்சாரம் பண்ணுறவங்களுக்கு ஹானர் போவாது, எந்த ஒரு கனமும் என்ன ஆகாதுங்க, போகாது. அந்த ஒரு தப்பை செய்துட்டுங்க, அந்த தப்பு மறையவே மறியாது. நீதிமொழிகள் 6:32 படிங்க. இது இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 32வது வசனம். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன். என்னங்களாம்? மதி கெட்டவனுங்களாம். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். என்னங்களாம்? வேற ஒருத்தர் கெட்டு போடல, அவரே தன் ஆத்துமாவை கெடுத்து கொள்ளுகிறார். அப்போ எவ்வளோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? நம்ம ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பழைய ஏற்பாடு என்ன சொல்லிச்சுன்னா தப்பு பண்ணால் தான் தப்பு. புதிய ஏற்பாடு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நீ தப்பை நினச்சாவே தப்பு பண்ணிட்ட. அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக வாழணும் நம்ம. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு அவரும் எவ்வளோ பரிசுத்தமாக வாழணும் நம்ம. அப்போது இச்சையோடு பார்க்கக்கூடாதுன்னு நம்ம ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ எது பார்க்க வைக்குது நம்மளை? கண்ணு. இந்த கண்ணை பற்றி ஒரு வசனம் இருக்குது பாருங்க, பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். யோபு 31:1 படிங்க. தெரியுங்களா வசனம்? அது யோபு 31வது அதிகாரம் 1வது வசனம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணி. என்னங்களா? என் கண்களோட உடன்படிக்கை. நல்லா கவனிங்க எல்லாம். என் கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன்.
நான் ஆ. ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? என்ன அழகா சொல்றாரு பார்த்தீங்க. நான் எப்படி நினைப்பேன், என் கண்களை நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன்னு ஒரு ஸ்ரீயை நான் எப்படி இச்சையோட பார்ப்பேன் நான். அவ்வளோதானா சிஸ்டர்? இப்போ திருவிழம்ல படிங்க 1. அதே படிங்க பிரதர். கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன், பின்பு கன்னி ஒருத்தியை எப்படி நோக்குவேன்? அங்க பத்தி அப்படி சொல்லிட்டாரு. நான் எப்படி நோக்குவேன், நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன் என் கண்ணை, ஒரு ஸ்ரீயை நான் எப்படி தவறாக பார்வையில் நான் பார்ப்பேன் நான். அப்போ இந்த பார்வை எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். சங்கீதத்தில் தாவீது ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு பாருங்க. 119:37 படிங்க. 119வது சங்கீதம் 37வது வசனம். மாயையை பாராதபடி, மாயையை பார்க்காதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். பார்த்தீங்களா, அவருடைய வழியில நடக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அவர் கேட்கிறாரு பாருங்க. இப்போ தாவீது என்ன தப்பு பண்ணாரு சொல்லுங்க. அப்படியே இழுத்து நல்லா பார்க்கக்கூடாதுங்க. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேசணுங்க. பைபிளில் தான் இங்கே இருக்குங்க. என்ன பண்ணாருங்க? எப்படி தப்பு பண்ணாருங்க? வெரி குட். எங்க தெரியுமா நடந்துக்கிறாரு அவரு? ஃபர்ஸ்ட் மொட்டை மாடியில் நடந்து இருந்த போது அந்த அம்மா குளிச்சுன்னு இருந்தாங்க. குளிச்சுன்னு பார்த்துட்டாரு. இவர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த அம்மா குளிச்சுன்னுக்குறாங்க, ஐயோயோன்ட்டு இந்த பக்கம் ஓரமாக வந்தீங்க. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, தன் கண்களோட பார்த்துருக்கிறாரு. அந்த அம்மா குளிக்கிறத பார்த்துட்ட பிறகு என்ன பண்ணிக்கிறாரு, ஆசைப்பட்டாரு, விபச்சாரம் பண்ணாரு, கொலையும் பண்ணிட்டாரு. இப்போ எத்தனை கட்டளையை மீறினார் இவரு? சீக்கிரம் சொல்லுங்க. பிறருடைய மனைவிய இச்சியாது என்ன பண்ணிட்டாரு, இச்சித்திட்டாரு. 2வது விபச்சாரம் பண்ணிட்டாரு, ஏன்னா மற்றவங்களுடைய மனைவி. 3வது எத்தனை கட்டளையை மீறி இருக்கிறாரு? 3 கட்டளையை மீறி இருக்கிறாரு. எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்ணுல தான் ஸ்டார்ட் ஆச்சு தாவீதுக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிற இந்த கண்களை பரிசுத்தமாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனே என் சிந்தை, என் பேச்சு, என் பார்வை, என் செயல்கள் அத்தனையும் பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யுங்கப்பான்னு ஜபத்தில், டெய்லி ஜபத்தில் நம்ம கேட்கணுங்க. சரி, நெக்ஸ்ட் கட்டளைக்கு போயிடலாம். உபாகம் 5:19 படிங்க. உபாகமம் 5வது அதிகாரம் 19வது வசனம். களவு செய்யாதிருப்பாயாக. அப்படின்னா களவாணி பையனே அப்படிதான் தமிழ்நாட்டில் அப்படி சொல்லுவாங்க இல்லை? ஒரு நல்லா இருக்கும் அது, களவாணி பையன், திருட்டு பையனே அப்படின்றது இல்லை. பயங்கரமான ஒரு திருட்டுங்க. எது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மற்றவங்களுடைய பேரை கெடுக்கிறது. இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். சகோதரர் ரசில் அவர்கள் சொல்லிக்கிற விஷயத்த நான் சொல்லுவேன். இதை சொல்லிட்டு பிறகு நான் கேட்பேன் உங்களை. அதுக்கு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பண்ணணும். நீங்கள் கவனிச்சா தான் சொல்ல முடியும் உங்களால். நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி திரும்பிட்டீங்கன்னா கூட உங்களால் பதில் சொல்ல முடியாது. அதுவும் நான் சொல்லிடுறேங்க. ஓகேங்களா? எல்லாம் நல்லா கவனிச்சிங்க. பிரதர் ஏ, பிரதர் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாருங்க. பிரதர் ஏ, பிரதர் பி. பிரதர் ஏ பிரதர் பி மேலே ரொம்ப அன்பு, ரொம்ப நெருக்கமாகறாங்க. அவ்வளோ பிரியம். யாருக்கு? ஏக்கு பி மேலே. பிரதர் சி உள்ள வராரு. பிரதர் சி உள்ள வராரு. பிரதர் பி இல்லாத போது பிரதர் சி என்ன சொல்றாருன்னா, பிரதர் ஏ பியை பற்றி, பிரதர் பி இப்படியாம் பிரதர், நான் இன்னமும் நினச்சேன் அவரை பற்றி, இவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரா இவர்? யாரு? பிரதர் ஏக்கு ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை சி பண்ணிட்டார். இப்போ யாருடைய பேர் யாரு திருடினாங்க நீங்க சொல்லுங்க. வெரி குட். பார்த்தீங்களா? இதுதான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸில் இன்னைக்கு நடந்துன்னு இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
ஒருத்தரை பற்றியும் தீமையான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. தீத்து 3:2 படிங்க. தீத்து 3வது அதிகாரம் 2வது வசனம். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஃபர்ஸ்ட் எப்படி என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க சிஸ்டர் படிக்கும்போது? ஒருத்தரையும் நம்ம தீமையாக பேசக்கூடாது. ஆங்கிலத்தில் எப்படி பார்த்தோம்னா ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன். ஒருத்தரை பற்றி என்ன பண்ணக்கூடாதுங்க. அப்படி தீமையாக பேசக்கூடியவர்கள் அது மாம்சத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது பிசாசுகிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி இல்லாதவங்க தீமையான வார்த்தைகளை தான் பேசுவாங்க. அவங்க மாம்சத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. இந்த மாம்சத்தில் பிஸியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தீமையான வார்த்தைகளை தான் பேசுவாங்க. ஏன் தீமையான வார்த்தைகளை பேசுகிறாங்க? யாருன்னா சொல்ல முடியுமா? ஒருத்தரை பற்றி தீமையாக பேசுகிறாங்கன்னா என்ன காரணங்க? அவங்க மேலே அவங்களுக்கு அன்பு இல்லை. அன்பு கைவிடப்பட்டு இருக்கிறது அந்த இடத்துல. அதனால் என்ன ஆகுதுங்க? ரொம்ப மாம்சத்தில் பிஸியாக இருந்தவங்க தப்பாக பேசுகிறாங்க, தீமையாக பேசுகிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் யாருன்னா ரீப்ரிண்ட் படிக்கிறதா இருந்தால் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீப்ரிண்ட் நம்பர் 4282, பேஜ் நம்பர் 349. இதில் என்ன சொல்லப்பட்டு இருக்குதுன்னா ஸ்பை வேலை பண்ணாதீங்கோ. ஸ்பை வேலைன்னா என்னங்க? ஸ்பை வேலை உளவு வெரி குட் சிஸ்டர். என்னங்க உளவு பார்க்கறது? அதுவே தீமையான வார்த்தைகளாம். அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, விஷயத்தை வந்து சொல்கிறது. அந்த எக்லேஷாவில் என்ன நடக்குது, இந்த எக்லேஷாவில் என்ன நடக்கிறது, ஃபோன் பண்ணி அங்கே எப்படி இருக்குது, இங்கே எப்படி. இவங்களுக்கு தெரியாமையே இவங்க ஸ்பை வேலை பார்த்துன்னுக்கிறது இவங்களுக்கு தெரியல. விஷயத்தை வாங்கினுக்கிறாங்க. பார்த்தீங்களா? இவங்க தீமையாக பேசின்னு இருக்கிறாங்க. தயவு செய்து ஸ்பை வேலை பண்ண போவாதீங்க. பட் ரசல் கிளியராக சொல்கிறாரு, இதுவே தீமையான ஒரு பேச்சு தான். இதில் நிறைய பேர் பெருமையாக வர சொல்லிடுவாங்க. எந்தெந்த எக்லேஷால என்னென்ன நடக்குது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எல்லா எக்லேஷாலையும் ஒரு ஆளுக்குறாங்க. இதில் என்ன பெருமைங்க? ஆக்சுவலி இதெல்லாம் தவறான ஒரு விஷயங்க. இதெல்லாம் பாருங்க, என்ன நம்மளுக்கு ட்ரூத் எப்படி இருக்குது பாருங்கள். பழைய ஏற்பாடுக்கு புதிய ஏற்பாடுக்கு கம்பேர் பண்ணோம்னா அங்கே இப்போ என்னங்க திருடக்கூடாதுன்னா திருட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்குதுங்க. இன்றைக்கி பண காசை நம்ம யாருன்னா திருடுறோங்களா? ஆனால் இந்த திருடு யாரும் திருடலன்னு சொல்ல முடியுங்களா? இன்றைக்கி திருடு எப்படி நடந்துக்குதுங்க? கர்த்தர் பட்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் சத்தியத்தை தான் பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிதர் ஒரு சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, ஹலோ பிதர் வணக்கம் சிஸ்டர், இன்னைக்கு சர்வீஸ் நல்ல மாரி ஆச்சா? யாருங்க சப்ஜெக்ட்? என்ன 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 தர எதுனா என்னை பற்றி தர சிஸ்டர், உங்களை பற்றி தான் ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் இன்னும் நினச்சோம். அப்படியே என்ன ஆகுங்க, நம்மளுக்கு தெரியாமலே நம்ம ஸ்பை வேலை பார்த்துன்னுக்கிறோம். அவங்களுக்கு மற்றவர்களை பற்றி தீமையாக பேசக்கூடாது. ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்களா? மற்றவங்களை பற்றி நம்மளை பற்றி பேசுகிறோங்க, மற்றவங்களை பற்றி நம்மக்கிட்ட நம்மளை பற்றி மற்றவங்கிட்ட பேச மாட்டாங்க. என்ன நிச்சயம்? அப்போது இங்கே பாருங்க, பிரதர் எப்படி சொல்கிறாருன்னா, கர்த்தர் பட்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் சத்தியத்தில் இருப்பாங்க, சத்தியத்தை பேசுவாங்க. சாத்தானுடைய பட்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் தீமையான வார்த்தைகளில் தான் பேசுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுங்களா சிஸ்டர், பிரதர், மற்றவங்களை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க யோசிக்கும், ஐயோ அந்த பிரதர் அந்த சிஸ்டர் வந்து என்னங்க மற்றவங்களை பற்றி பேசினா அவங்களுக்கு பிடிக்காது, அந்த அளவுக்கு சாட்சி வாங்கிருந்தாங்க. நம்ம இல்லாதது பொல்லாதது கூட சொல்லி விட்ருவாங்க. நம்மளுக்கு என்ன தெரியுங்களா? அதனால தான் இந்த ஸ்பை வேலை பார்க்குறதெல்லாம் விட்டுடணும். நம்ம இந்த நாக்கை கொஞ்சம் அடக்கி வைக்கணுங்க. மிகப்பெரிய பிரச்சனையே என்ன தெரியுங்களா? நாவுங்க. உலகத்தில் இவ்வளோ பிரச்சனை போயின்னுக்குதுங்க.
இந்த நாவை கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னா பாதி பிரச்சனை தீந்துருமா. இப்போ ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு சண்டை எப்படியாவது, நீ ரெடியா, நானும் ரெடி, வா மோதி பார்த்துடலாம், வா. உங்கள்கிட்ட இவ்வளோ வார் ஃப்ளைட்டு, என்கிட்டயும் இருக்குது வார் ஃப்ளைட்டு. வாய் சும்மா இருக்கிறது இல்லை. இப்போ இந்த வாய் வச்சு நீ என்ன பண்ணலாம், சமாதானத்தை பேச கூப்பிடலாம். பார்த்தீங்களா, இந்த சரீரத்தில் எந்த பார்ட் வேணும்னாலும் கண்ட்ரோல் பண்ணிடலாமா, இதை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது நம்மளால. அதான் தாவீது என்ன சொல்கிறாருங்க, என் வாய்க்கு காவல் இடுங்க. என்ன அருமையாக சொல்கிறாரு பார்த்தீங்களா. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, தீமையான பேச்சு பேசக்கூடாது, புறங்கூறக்கூடாது, அவதூறமாக பேசக்கூடாது. இதெல்லாம் அன்பில்லாத ஒரு கனி. பழைய புளிப்பான். இந்த பாஸ்வேர்ட் டைமில் நம்ம பார்ப்போம் உங்கள்கிட்ட இருக்கிற, ஏன்னா அப்போ தான் ரொம்ப பரிசுத்தமாக இருப்போம் பாருங்கள் அந்த 3 மாதம். இப்போ நடக்குது இல்லைங்களா, ஒரு சிலரெல்லாம் போவாங்கல்ல, எங்கே போகிறாங்க, இது என்ன சீசனுங்க, உண்மையிலேங்க அந்த 40 நாள் பரிசுத்தமாக அவங்க வாழுற மாதிரி யாரும் வாழவே மாட்டாங்க. 4 மணிக்கு 5 மணிக்கு இந்த குளிரில் பச்சை தண்ணி எடுத்துன்னு தபான்னு ஊற்றிக்கின்னு பட்டியை போட்டுக்கின்னு எல்லாம் பண்ணிக்கின்னு ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க, எந்த கட்டை பழக்கம் வழக்கம் இருக்காது, நான்வெஜ்ஜு சாப்பிடும். எவ்வளோ பரிசுத்தங்க 40 நாளைக்கு. 41ஆவது நாள் அவங்கள மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்னங்க, நம்ம அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு பாஸ் ஓவரில் மாத்திரம் பரிசுத்தமாக இருக்கிறது கிடையாது. ஏன் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம்னா, பவுல் சொல்லுவார், உங்களுக்குள்ளே இருக்கிற புளிப்பை எடுத்து போடுங்க அப்படின்னா பெதர் ரசில் வழக்கம் கொடுக்குறாரு. என்ன அந்த புளிப்புனா, உங்களுடைய பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, தவறான பேச்சு, அந்த புளிப்பை எடுத்து போட்டு பஸ்கால கை வையுங்கன்னு சொல்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலாக வந்திருக்கிறோம் இல்லையா, நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களை தப்பாக பேசக்கூடாது. நம்ம யார் தப்பாக பேசலைன்னு நம்ம கேட்கலாங்களா, இவர் எப்படியாப்பட்டவருங்க, இவர் எப்படியாப்பட்டவருன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் படிங்க, யூதா 1:9 படிங்க, பாருங்க, அவரே தப்பாக பேசுறது இல்லைங்க. யூதா 9வது வசனம். பிரதான தூதனாகிய மிகாயில். என்னங்க, யாருங்க பிரதான தூதன்? சரிங்க, ஃபஸ்ட்டு ஒரு கிளியர் பண்ணிக்கலாம். பிரதான அப்படின்னா என்னங்க, நீங்கள் எல்லாம் தமிழ் தானே, நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். பிரதானன்னா முதல், முக்கியம், எல்லா தூதர்கள் காட்டிலும் மேலானவரா யாரு, மெகாவேல். நல்லா நோட் பண்ணீங்க. இப்போ படிங்க. பிரதான தூதனாகிய மிகாயில் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். என்ன சொன்னாருங்களா, இப்போ நீங்க தான் சொல்லணுங்க. பிரதான மெகாவேல் தூதன்னு என்ன சொல்லிட்டாராம், பிசாசியை பார்த்துட்ட எதுவுமே ஒரு வார்த்தை தப்பா பேசலீங்க. யாரையா, பிசாச பேசலீங்க. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். என்ன மாதிரியான கேரக்டருங்க இதெல்லாம், ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களாம். அவ்வளோ பெரிய தூதன் பிசாசை தவறா பேச மாட்டேன்றார். இன்னைக்கு நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ரொம்ப சீக்கிரமா என்னங்க ரொம்ப குயிக்காக பேசுறீங்க தப்பா. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, திருட்டு வேலை பண்ணக்கூடாது. நம்ம இப்போ திருட்டு வேலை எது நல்லா பார்த்தோம் இல்லைங்களா, ஒருத்தர் நல்ல பேர் இருந்தால் அந்த பேரை கெடுக்கக்கூடாது. முக்கியமாக ஸ்பை வேலை பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் கட்டளைக்கு போயிடலாம். உபாகமம் 5:20 படிங்க. எத்தனாவது இது, 9. இன்னும் ஒன்று இருக்குது இல்லைங்களா, 9 10ங்களா, படிங்க. 9 சரி, ஓகே. இன்னொன்று அப்போ ஆங்கிலத்தில் கொஞ்சம் இது வரேன்னு நினைக்கிறேன். ஓகே படிங்க. இன்னொன்று வருது, இச்சையே. இப்போ இருங்க, இது படிங்க இப்போ. ஓகே. உபாகமம் 5வது அதிகாரம் 20வது வசனம். பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. செகண்ட் 21 தான் பிறனுடைய மனைவி இச்சையாதிருப்பாய். ஓகே. இப்போ பொய் சாட்சி சொல்லக்கூடாது இல்லையா, விட்டுருங்க. பொய் சாட்சி சொல்லக்கூடாதுங்க. இப்போ நம்ம பொய் சாட்சின்னா என்னங்க,
நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததுன்னு சொல்றது, பொய் சொல்றது. ஒரு ஸ்டோரி டெல்லர் தவறான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு, ஃபால்ஸ் இன்ஃபார்மர். இந்த போலீஸில் இருப்பாங்க இல்லையா, இன்ஃபார்மர்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபார்மர் இருப்பாங்க, ட்ரூ இன்ஃபார்மர் இருப்பாங்க இல்லையா. இப்போ இந்த பொய் சாட்சி எங்கே சொல்லுவாங்க? கோர்ட்டில் சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்திலே என்ன சொன்னேன் உங்களுக்கு, நிறைய உண்மையான நடந்த சம்பவங்கள் சொல்லுவோம்னா இதுவும் ஒரு உண்மையான சம்பவம். எல்லாம் சீட்டு போட்டுனுக்கிறீங்களா? சீட்டு யாரும் போகிறது இல்லையா? பரவாயில்ல சொல்லுங்க, போகிறது இல்லைங்களா? ஒருத்தர் வந்து சீட்டு போட்டுன்னு வந்துக்கிறார். சீட்டு பிடிக்கிற ஒருத்தர் ஓனர் இருப்பார் இல்லையா. இங்கே எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில, அதே தானே. ஒரு அம்மா வந்து போட்டு இருக்கிறாங்க சீட்டை. அந்த ஓனர் என்ன சொல்லிட்டாருன்னா, எடுக்காத வந்து அந்த சீட்டு பண்ணத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டார். எடுத்துன்னு சொல்லிட்டு பணமும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ இந்த அம்மாவுக்கு ரொம்ப சோகமாகிடுச்சு. எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இவங்க வாதாடுறாங்க, நான் எப்போங்க எடுத்தேன், நீங்கள் எப்போ என்கிட்ட இல்லைம்மா நான் கொடுத்துட்டேன், முடிஞ்சிச்சு உங்களுக்கு சீட்டு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சோகமாயிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டோன்னா ஜட்ஜி முன்னாடி நிற்கிறாங்க. இப்போது அந்த சீட்டு ஓனர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஆளை செட்டப் பண்ணிட்டார். உனக்கு நான் 10,000 ரூபா தரேன், ஒரு பொய் சாட்சி சொல்லிடணும். என்னன்னா, நான் அந்த அம்மா கிட்ட பணம் கொடுத்தேன்னு ஒரு பொய் சாட்சி சொல்லிவிடு. 10,000 ரூபா வாங்கிக்கினாரு. ஜட்ஜி கேட்குறாரு, என்னப்பா நீ பார்த்தியா? ஐயா நான் தான் பார்த்தேன், இவர் பணத்தை கொடுத்தாரு. அந்த அம்மா கண்ணீரோடு, எவ்வளோ கஷ்டம் இல்லையா, கண்ணீரோடு, ஆண்டவர் நீங்களே பார்த்துங்க, எவ்வளோ மனசு கஷ்டம் இல்லைங்களா. அந்த சீட்டு ஓனர் செத்து போயிட்டார் கொஞ்ச நாள்லையே. அதனால் புது சிருஷ்டி என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்குதா இருக்குது, இல்லையா இல்லை, பொய் சாட்சி சொல்ல போகக்கூடாது. உபாகமம் 5:21 படிங்க. உபாகமம் 5வது அதிகாரம் 21வது வசனம். பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டார். வீடு, மனைவி, கழுதை, குதிரை, வேலைக்காரு, இது மேலே இச்சையாக இருக்கக்கூடாது. இந்த ஒரு இச்சை நம்மளுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுங்க, அது பாவத்தை செய்ய வச்சிடுமா. சாத்தான் என்ன பண்ணிடுவானா, பாவத்தில் நம்மளை விழ வச்சிடுவானா. இந்த இச்சை நமக்குள்ளே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு யார் தான் என்ட்ராகுதுன்னா சாத்தான் என்ட்ராயிட்டு நம்மளை பாவத்தில் விழ வச்சிடுமா. தெய்வீக ஒரு வழியில் போய் கொண்டு இருக்கிற நம்ம இந்த இச்சை நம்மக்கிட்ட வரக்கூடாது. எப்படின்னா, ஒரு பென்சிலு, ஒரு பென்னு, ஏதாவது ஒரு மற்ற பொருள் மீது நம்மளுக்கு இச்சையை வரக்கூடாது. இந்த இச்சை எப்படிக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இருதயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி மாதிரிங்களாம். இது இச்சை வந்துச்சுன்னா மற்ற குற்றங்களை செய்ய தோணுமா இது. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 10 commandments முடிஞ்சது. பாடம் இதோட முடியவில்லை. இப்போதான் ரொம்ப உற்சாகமாக பாடம் முடிஞ்சுங்க. இந்த 10 கட்டளைக்கு எத்தனை கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், எத்தனை கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதில்ல. மற்றவர்களை நீங்கள் நியாயம் தீர்க்காதீங்க, அவங்கவுங்களுடைய இருதயத்தை அவங்கவுங்க நியாயம் தீர்த்துக்கணும். இப்போ 10 கட்டளைகளை சுருக்கி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, 2 கட்டளைகளை கொடுத்தாரு. என்ன 2 கட்டளை? வசனம் வாசிங்க. மத்தேயு 22:37 படிங்க. 37 வசனம். 37வது வசனம்.
இயேசு அவனை நோக்கி, மத்தேயு படிங்க பிரதர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ம் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு செய்வாயாக. முழு இருதயத்தோட முழு ஆத்மாத்தோட முழு சிந்தையோட பிதாவாகிய தேவனை அன்பு செலுத்துங்க, இதுவே நான் கொடுக்கிற முதல் கற்பனை. இந்த கற்பனைக்கு முடிவே கிடையாதுங்களாங்க. இந்த கட்டளை யார் ஏற்றுக்கொள்ளலையோ பிதாவாகிய தேவன் அவங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. நிச்சயமாகவே இந்த கட்டளைக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ ஒரு ப்ரொமோஷன் ஆகிற மாதிரி, ஒரு கீழான நிலையிலிருந்து ஒரு மேலான நிலைக்கு போகிற மாதிரி, அந்த ஒரு அந்த மேலான நிலை கீழ்ப்படிதலை காமிச்சிட்டாங்க இவங்க. முழு இருதயத்தோட முழு சிந்தையோட முழு ஆத்மாத்தோட பிதாவாகிய தேவனை யார் அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்க கீழ்ப்படிதலை காமிச்சிட்டாங்கோ. இப்போ ஒரு கம்பெனிக்குள்ளே அப்பாயின்மெண்ட் ஆகிறோன்னு வச்சுங்க, ஒரு சின்ன ஒரு போஸ்ட்டில் இருப்போம், ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அதே போஸ்ட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? ப்ரொமோஷன் ஆகணும் இல்லையா? ஒரு சூப்பர்வைசர் ஆகணும், ஒரு மேனேஜர், அப்படி படி மேலே ஆனால் ப்ரொமோஷன். இப்போ நம்ம கான்சிக்ரேஷன் பண்ணது வந்து தேவனை அன்பே செலுத்தாமல் அப்படியே ஒரு நிலையிலேருந்து எங்கே ப்ரொமோஷனு? அப்போ என்ன அர்த்தம்னா கீழ்ப்படிதல் இல்லை, இன்னும் தேவனை நம்ம அன்பு செலுத்தலை. நம்ம இந்த கட்டளைக்கு யார் கீழ்ப்படிலையோ நேரடியாக மகா உபத்திரவத்தில் மாட்டிப்பாங்க. ரொம்ப பயங்கரங்க. இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் லா. இந்த லா நம்மளுடைய இருதயத்தில் இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, இந்த லாக்கு யார் கீழ்ப்படியிலையோ 2ஆம் மரணம். தேவனை நம்ம அன்பு செலுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யூதா 21 படிங்க. யூதா 21 வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். என்னங்களா ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து பாருங்க. தேவனுடைய அன்புல நம்மளே காத்துக்கணுங்க. பாருங்க, நம்மளுடைய இருதயத்தில் தேவன் அன்பு செலுத்தணும்னு எழுதுனாங்களாம். இருதயத்தில் எழுதுனாங்களாம். இந்த திருமணத்தில் பார்க்கணும், நிறைய இடத்துல அது இங்கெல்லாம் கூட நிறையா நடக்கும். ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் என்ன பண்ணுவாங்க, பொண்ணுக்கு சீதனம் கொடுக்கும்போது அந்த டம்ளர்லேருந்து அந்த டீஸ்பூன்லேருந்து எல்லாத்துலேயும் பொண்ணு பேர் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? எழுதுறது என்கிரேவிங் மிஷினுங்க, அது பேர். அந்த மாதிரி நம்மளுடைய இருதயத்தில் எழுதணுமா. ஏன் சொல்லி எழுதுறாங்க? என் பொண்ணுக்கு கொடுத்தது அது அழிஞ்சிடக்கூடாது, காலத்துக்கு என் பொண்ணு பேர் இருக்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய இருதயத்தில் ஏதனமா பிதாவாகிய தேவனை நம்ம அன்பு செலுத்தணும். தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னா முதலாவது தேவனை அன்பு செலுத்தினா தாங்க தேவனுடைய சித்தத்தையே நம்ம செய்ய முடியும். நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் மாத்திரம் தேவனை அன்பு செலுத்துறது கிடையாதுங்க. நம்மளுக்கு துக்கமாக இருக்கிற டைமில் தேவனை அன்பு செலுத்தணும். துக்கமும் சந்தோஷம் புது சிருஷ்டி வாழ்க்கையில் அதுதான் ஆசீர்வாதம். துக்கமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம தேவனை என்ன பண்ணோம், மகிமைப்படுத்தணுங்க அவரை. பாருங்க, தேவனை அன்பு செலுத்தக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார், எல்லாம் நல்லா கவனிங்க. தேவனை அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அநீதியை விரும்ப மாட்டார்கள். தேவனை அன்பு செலுத்தக்கூடியவர்கள் சாத்தானுடைய வஞ்சனையிலே அகப்பட மாட்டார்கள். தேவனை அன்பு செலுத்தக்கூடியவர்கள் தேவனுடைய புத்திரர்களால் எண்ணப்படுவார்கள். தேவனை அன்பு செலுத்தக்கூடியவர்கள் தங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுப்பாங்க. அவங்க கிட்ட சுயநிலைமே இருக்காது. அங்கே வந்தவனும் போர்டு ஒன்று பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. என்ன போர்டு இருக்குது, யாருன்னா பச்சிங்களா? அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு அந்த 2 போர்டு என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னு. தேவனுக்கு சித்தமாக இருந்துச்சானா அந்த சார்ட்டில் இருக்கிறது எப்போது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அங்கே என்ன இருக்குதுங்க ஃபஸ்ட்டு போர்டு, அதெல்லாம் கவனிக்கணுங்க நீங்கள். இன்னும் அதுவே பார்க்கலையா நீங்கள்? என்ன சிஸ்டர் போட்டுக்கிறீங்க? அப்போ அதுவே பார்க்காம என்னங்க உள்ளே வந்துருக்கிறீங்க நீங்கள். சுயத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு எவ்வளோ அருமையான விஷயம் தெரியுங்களா? ஒருத்தரும் போகும்போது ஃபோட்டோ பிடிச்சின்னு போங்க, போயிட்டு நிதானமாக வீட்டில் தியானம் பண்ணுங்க.
தேவனை அன்பு செலுத்தக்கூடியவர்கள்கிட்ட சுயநலமே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், அந்த சார்ட்டில் இருக்கிறது தயவு செய்து படிங்க. தேவனை அன்பு செலுத்த ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய நோக்கம் தேவனை அன்பு செலுத்தணும். நம்மளுடைய நோக்கம் அவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும். நம்ம அடுத்து வேறு என்ன சொன்னாருங்க? ஃபஸ்ட் ஆயிடுச்சு, 10ல் சுருக்கி 2 ஆச்சுங்க. அப்படி சொல்ல நீங்கள் அப்போ அப்படியே இப்படி பார்த்துன்னு தான் நான் என்ன சொல்கிறதுங்க. மற்ற 22:39 படிங்க. இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. எல்லாம் கிளியருங்களா? எல்லாமே தெரிஞ்ச வசனம் இது, ரொம்ப ஃபெமிலியரான வசனம், எல்லாருக்கும் தெரியும். இப்போ கேள்வி என்னன்னா, பிறர் யாரு? நேபர்ஸ் யாருங்க? பிறரை நேசிங்கன்னு சொல்லிட்டார். பிறர் யாருங்க? வசனம் வாசிங்க. அவரே சொல்றாரு பாருங்க, லூக்கா 10:31-35 அவரே சொல்லிடுறாரு பாருங்க எல்லாத்தையும். எல்லா வசனத்தை நல்லா கவனிங்க. வசனம் எப்படி இருக்குதுன்னு நீங்க தான் சொல்லலாம். வசனத்தை படிங்க சிஸ்டர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 35 வரைக்கும் அப்படியே தொடர்ந்து படிங்க. 31 35 வசனங்கள் முடிய. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் சிஸ்டர் அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, வசன சிஸ்டர் படிச்சாங்க இல்லையா, யார் யாரு இந்த ஒரு கதாபாத்திரத்தில் என்ட்ரு ஆகுறாங்க? வெரி குட். லேவியர், ஆசாரியர், சமாரியன். எல்லாருக்கும் கிளியருங்களா? 3 பேர் என்ன பண்றாங்க? அந்த வழியா போயின்னு இருக்கிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு? ஒரு ஆள் அடிபட்டு இருந்தார். ஓகே, நம்ம இதுலேயே சொல்லி ஒரு ஆள் அடிபட்டு இருந்தார், விழுந்துட்டு இருந்தார், அவருக்கு காயப்பட்டார், 2 நாள் சம்பளம் பண்ண கொடுத்தாரு, எண்ணெயை பூசினார், போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி தான் இப்போ 36 படிங்க. இப்போ 3 பேர் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்குறாரு. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? இப்போ எப்படி தோன்றுகிறது என்றார். யாருங்க? இப்போ 37ஆம் வசனம் படிங்க. நம்ம சொல்லிட்டேன், நம்ம சொல்றது கரெக்டு. அவங்க வாயிலிருந்தே வர வைக்கிறார் பாருங்க இயேசு கிறிஸ்து. எப்படி படிங்க. அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இரக்கம் காமிச்சுங்க தான் சொல்லிட்டாரு. இப்போ அவருக்கு என்ன பதில் கொடுக்குறாரு நம்ம ஆண்டவர்? நீ போய் அப்படியே செய், போயிட்டு அந்தபடியே செய். இப்போ அந்தபடியே செய்யனா அப்போ நம்ம யாருக்கு செய்யணும்? அவர் சொல்லிட்டாரு இல்லையா? எல்லாருக்கும்னா இந்த உலகத்தில் போங்க, உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு சத்துருவு இருப்பாங்க, அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க, சேவை செய்யுங்க. உங்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குது, சந்தர்ப்பம் கிடைக்குது, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஒத்துமொட்ட உலக ஜனத்துக்கும் நீங்கள் செய்யணும். அவங்க தான் உங்களுக்கு யாராக இருக்கிறாங்க? பிறரே. உங்களை நீங்கள் நேசிப்பதை போல பிறரை நேசிங்கன்னு சொல்கிறாரு இல்லையா? இங்கிலீஷில் பார்த்தோம்னா நேபர்ஸ். அவங்கள போய் நேசிக்கிறது, அதுதான் அர்த்தம். சரிங்களா? இப்போ கேள்வி என்னன்னா, நம்மளை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிறோமா? அந்த ஆசாரியர் என்ன பண்ணாரு? பார்த்தாரு, ஒதுங்கி போயிட்டாரு. லேவியர் பார்த்தாரு, ஒதுங்கி போயிட்டாரு. ஆனால் சமாரியர் என்ன பண்ணாருன்னா,
அவர்கிட்ட போயிட்டு வைத்தியம் பார்த்துட்டு அவருடைய 2-4 சம்பள பணத்தை கொடுத்துருக்குறாருங்க. அவர் பலி செலுத்திட்டாருங்களாம். இப்போ நம்ம போகிறோம் இப்படி ரோட்டில், ஒருத்தர் விழுந்துட்டு இருந்தார். இப்போ நம்ம எப்படி குணலட்சணத்தை காமிப்போம்? ஆசாரியரை போலவா, லேவியர் போலவா, சமரியர் போலவா? கண்டிப்பாக சமரியர் போல எல்லாம் நம்ம காமிக்கிறது கிடையாது. அப்படியே ஒரு ஓரமாக ஒரு யூ-டர்ன் போட்டு அப்படியே போய்டும், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி. ஆனால் லா என்ன சொல்லுதுங்க? போய் உன்னை நீ நேசிப்பதை போல பிறரை நேசி நீ. பாருங்க, கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் நம்ம. பாருங்க, இந்த ஒரு லாக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையா? இப்போ 10 கட்டளைகளை சுருக்கி 2 கட்டளைகளை கொடுத்துட்டார். இப்போ 2 முடிஞ்சிச்சு. சப்ஜெக்டு முடியல. ரொம்ப உஷாராயிட்டீங்க. இப்போ 3வது கட்டளை ஒன்று கொடுக்குறாரு. என்ன கட்டளை? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. 10 சுருக்கி 2 கொடுத்துட்டாரு. இப்போ 2 சுருக்கி 1 கொடுக்குறாரு. சொல்லுங்க சீக்கிரம். கரெக்டாக சொல்லுங்க. யோவான் 13:34. அன்பு அன்பு அன்புன்னு தான் வருது, அது கரெக்டாக இது வர மாட்டேங்குதுங்க. 3:34 படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்ப பாருங்க, நான் உங்களை அன்பு செலுத்தினது போல நீங்க ஒருத்தருக்கு என்ன பண்ணுங்க? அன்பு செலுத்துங்க. இந்த கட்டளைகள் உலக ஜனங்களுக்கு கொடுக்கல, புது சிருஷ்டியாக இருக்க நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தான் 3வது கட்டளை. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தோம்னா, எப்போ அவர் சிலுவையில் தொங்கினாரோ என்ன ஆயிடுச்சுங்க? நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்லை. அதிலிருந்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு? ஃப்ரீ பண்ணிட்டாரு, விடுதலை பண்ணிட்டு ஒரே ஒரு லாவை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் அன்பின் லா. உங்களுக்கு ஒரே ஒரு லா கொடுக்குறேன், எல்லாத்துலேயும் நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்க. நீங்கள் என்ன செய்யுங்க? நான் உங்களை அன்பு செலுத்தினது போல ஒருத்தருக்கு நீங்க அன்பு செலுத்துங்க. இப்போ எப்படி நம்ம அன்பு செலுத்தணும்? வீட்டில் அன்பு செலுத்தணும், சபையில் அன்பு செலுத்தணும். இங்கே யாரெல்லாம் இருப்பாங்க? படித்தவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, பணக்காரங்க இருப்பாங்க, ஏழைப்பட்டவங்க இருப்பாங்க. சில பேர் கலராக இருப்பாங்க, சில பேர் கலராக இருக்க மாட்டாங்க. கரெக்ட் இல்லைங்களா? ஒயிட்டாக இருப்பாங்க, பிளாக்காக இருப்பாங்க. எல்லாரையுமே நேசிக்கணுமா நம்ம? என்னங்க அன்பில் என்ன கிடையாதுங்க? பச்சை பாதம் பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? இவங்க மேலே, இவங்க கீழே, இவங்க படிச்சுங்க, இவங்க அப்படி இப்படி, அதெல்லாம் கிடையாதுங்க. அன்பு என்னங்க? அன்பு எல்லாரையும் நம்ம அன்பு செலுத்தணும். எப்படி அன்பு செலுத்தலாம்? ஒருத்தருக்கு இரக்கம் காண்பிக்கணும். நம்ம ஒருத்தருக்கு உற்சாகப்படுத்தணும். மகா பரிசுத்த விசுவாசத்தில் வளர்றதுக்கு ஒருத்தருக்கு நம்ம தடையாக இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவரும் அன்பு உருவாகணுங்களா நம்மக்கிட்ட. எங்க பிரதர் கான்சிக்ரேஷன் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, அப்போ கூட உருவாக மாட்டேங்குது. எப்படி தெரியுங்களா? அன்பு உருவாகலாம் 10 எரியணுங்களாம். வைராகியமோ பொறாமையாக தான் 10 எரிஞ்சுங்கிறது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட் இல்லைங்களா? ஆனால் என்னங்க எரியணுங்களா? அன்பு 10 எரியணும் நம்மக்கிட்ட. பாருங்க, ஆல்ரெடி நெருக்கமான பாதியில் போயின்னு இருக்கிறோம். மற்றவங்களை போட்டு இன்னொன்று நொறுக்கிடக்கூடாது. நம்ம அவங்களை என்ன செலுத்தணும்? அன்பு செலுத்தணும். இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? நான் உங்களை நேசித்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? ஒருத்தருக்கு நீங்கள் நேசிங்க. ஒரு வசனம் ஒன்று சொல்கிறார் பாருங்க, யோவான் 13:35. அதுல கீழே இப்போ ஃபைனல் முடிச்சிடறாரு பாருங்க. அவரே சொல்கிறார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். என்ன அழகா சொல்லிட்டார் பார்த்தீங்களா? நீங்கள் ஒருத்தருக்கு அன்பாக இருந்துட்டீங்கன்னா மற்றவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க என்னுடைய சீஷர்களாக இருப்பீங்க. இப்போ
நம்மளுக்குள்ள பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள மிகப்பெரிய ஒரு போட்டி எதில் தெரியுங்களா? அன்பு. நீங்கள் அன்பு செலுத்துறீங்களா இல்லை நான் அன்பு செலுத்தட்டுமா? நீங்கள் என்ன குறைவாக அன்பு நான் உங்களை அதிகமாக அன்பு செலுத்துகிறேன். அதிகமாக யார் ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நான் அன்பு செலுத்துறேன்றாங்களோ 1,44,000 பேரில் ஒருத்தராக இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டு இப்போ நம்மளுக்குள்ள நடந்துனுக்குது. இந்த டெஸ்ட்டில் நிறையா பேர் ஃபெயில் ஆகிடுவாங்க, தோல்வி அடைஞ்சிடுவாங்க. நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் என்ன ஆவாங்க? தோல்வி அடைஞ்சிடுவாங்க. தோல்வி அடைஞ்சதுனால என்ன நடக்குன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள கூட நுழைய முடியாது, என்ட்ரிங்கே கிடையாது. ஏன்னா நம்ம கீழ்ப்படியலை இல்லையா? அவர் என்ன சொன்னார்? அன்பு செலுத்துங்கன்னு சொன்னார். நீங்கள் அன்பு செலுத்தலை. உங்களுக்குள்ள என்ன இருக்குது? அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள். அதனால் என்ன ஆகுது? அன்பு செலுத்த மாட்டேன்றீங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ட்ரே ஆக முடியாது. புது சிருஷ்டி ஒவ்வொருத்தரும் கிறிஸ்து காமிச்ச அந்த குணலட்சணத்தை நம்ம காண்பிக்கணும். இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியே கிடையாது. ஒரு சிலர் அன்பு செலுத்துறதுக்கே பயப்படுவாங்களாம். பிரதர் மன்னா பக்கம் எடுத்துங்க. மன்னா செப்டம்பர் 4 எடுத்துங்க பிரதர். டெய்லி மன்னா காலையில் இது செப்டம்பர் 4 வசனத்தை நல்லா கவனிங்க. பயந்தா என்னெல்லாம் நடக்குது, ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? செப்டம்பர் 4 அன்பிலே பயமில்லை. இருங்க, அன்பிலே பயமே கிடையாது. நல்ல ஸ்டார்டிங்கே எப்படி சொல்லிட்டாரு? அன்பு செலுத்துக்கு நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. பயத்தை புறம்பே தள்ளும். என்னன்னா பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது என்னங்களா? பயமானது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன். பார்த்தீங்களா? பயந்து மன்னா அன்பே இல்லைங்க. விளக்கம் படிங்க பத்த எல்லாம் நல்லா கவனிங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க இது. பயத்தின் மூலம் அநேக காரியங்கள் சம்பவிக்கக்கூடும். என்னங்களா? பயத்தை நிமித்தமாக நிறைய காரியங்கள் நடக்க இருக்கிறது. தேவனையும் குமாரனையும் அறிந்து கொண்ட உறுதியான விசுவாசம் உள்ளவர்களுக்கு பயமிராது. உறுதியான விசுவாசம் யார் மேல? பிதாவாகிய தேவன் மீது, இயேசு கிறிஸ்து மேல அந்த அன்பு இருந்துச்சுன்னா என்ன இருக்காதுங்களா? பயம் இருக்காது. படிங்க பிதா. தேவன் பேரிலே மாயமற்ற அன்பை காட்டுவார். ஓ பாத்தீங்களா? இப்போ சொல்லிட்டாரு அன்புனா மாயமற்ற அன்பை காமிப்பாங்கோ. எப்படி மாயமற்ற அன்பு? வணக்கம் பிதர், வணக்கம் சிஸ்டர், அப்படியே கட்டி பிடிச்சிக்கணும். ஆக்டிங். படிங்க. உறுதியான விசுவாசத்தின் மூலமாகவே பயத்தை நீக்கி அதை உண்டாக்குகிற சாத்தானை ஒரு நிமிஷம் பாருங்க. முடியும். யார் கொண்டு வருது? பயம் சாத்தான் கொண்டு வரான், அன்பு தேவன் கொண்டு வராரு. இவன் என்ன செய்யறான்னு பார்த்தோம்னா பயம் காமிச்சு அன்பு செலுத்தாத மாதிரி தடுத்துறான். இவன் விசுவாசம் குறைவாயிட்டு நம்ம கிட்ட. படிங்க பிதர். இவனை நல்லா நோட் பண்ணீங்க. இவனை இப்ப நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ளனா சாத்தானே. படிங்க பிதர். இவனை மேற்கொள்ள தேவனுடைய வார்த்தைகளே ஆயுதமாக கொண்டு. ஆயுதம் எதுக்கு? ஆயுதம் எது நம்மளுக்கு? பைபிள், அவர் சொன்ன வார்த்தைகள். படிங்க. அவரது கோலின் மேல் நம்பிக்கை வைத்து எந்த தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்க செய்யும் தைரியம் அவசியமானது. பார்த்தீங்களா? தைரியம் ரொம்ப அவசியமா இருக்கிறது நம்மளுக்கு. இப்போ பாருங்க, ஏன் நம்ம இதை சொன்னோன்னா நிறைய பேருக்கு பயங்க. எப்படிப்பட்ட பயம் தெரியுங்களா? அந்த பிரதர் என்ன சொல்லிடுவார், இந்த சிஸ்டர் என்ன சொல்லிடுவாங்க, அவங்கக்கிட்ட நம்ம பேசக்கூடாது, அது தவறான ஒரு விஷயம். அன்பு செலுத்துறதுக்கு என்ன இல்லைங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. யாருக்குமே பயப்படக்கூடாது. என்ன பண்ணுங்க, தைரியத்தோடு நம்ம என்ன பண்ணலாங்க, எல்லாவரையுமே அன்பு. ஏன்னா தேவன் அன்பா இருக்கிறாரு. அடுத்தபடி யார் அன்பா ஆயிட்டுதே? இயேசு கிறிஸ்து. அடுத்தபடி யார் அன்பா ஆகணுங்க?
நம்ம ஆகணும். இப்போ அன்பு செலுத்தாம பயந்துனே இருந்தோம்னா பாரு, பயத்தை குறித்து இவர் எப்படி சொல்றாரு சாலமோன்? நீதிமொழிகள் 29:25 படிங்க. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படுற என்னங்க, மனுஷனுக்கு பயப்படுற பயம். கண்ணினா என்னங்க? கண்ணினா வெடி வைக்கிறதுங்களா? வலையில விழுந்துருவாங்க பாரு. மனுஷனுக்கு நம்ம பயந்துட்டோம்னா ஒரு வலையில விழுந்துடுவோம் நம்ம. அதனால தேவனை நம்புறது ரொம்ப சேஃபு. சப்போஸுங்க அன்பு செலுத்துறதுக்கு நம்ம பயந்துனே இருந்தோம், அதுக்கு ஒரு முடிவு இருக்கும் இல்லையா? என்ன நடக்க யாருன்னா படிச்சுக்கிறீங்களா? சாத்தானுக்கு சாதகமாக ஆகிடுமா? ஐயோ நான் பயந்து அந்த பதர் நான் நினைப்பாங்க, இந்த பதர் இந்த சிஸ்டின்னா நினைப்பாங்க, நான் அன்பு செலுத்தக்கூடாது, என் பார்ட்னர் ஒரு ஓரமாக போயிடுறான் அப்படின்னா சாத்தானுக்கு சாதகமாகிடும் நம்ம பண்ணுற வேலைகள். நம்ம யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்படணும். எந்த மனுஷனுக்குமே பயப்படக்கூடாது. சில விஷயத்துக்கு நம்ம பயப்படணும். எதுக்கு பயப்படணும்? பொய் சொல்கிறதுக்கு பயப்படணும், திருடுறதுக்கு பயப்படணும், வேசித்தனம் பண்ணுறதுக்கு பயப்படணும், விபச்சாரம் பண்ணுறதுக்கு பயப்படணும், தீமையாக பேசுறதுக்கு பயப்படணும், தீமையான செயல்களை செய்கிறதுக்கு பயப்படணும், தீமையாக சிந்திக்கிறதுக்கு பயப்படணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா? ஆனால் அன்பு செலுத்துக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம பயப்படவே கூடாது. இப்போ தேவன் நமக்கு என்னெல்லாம் அந்த லா கொடுத்துருக்கிறார், கமாண்ட்மெண்ட்ஸ், கட்டளைகள், அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணுங்க? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலைன்னா ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறது எதுக்குன்னா ரெண்டாம் மரணத்துக்கு. அப்போ என்ன புரியுது இதுலேருந்து? கீழ்ப்படிதலோடு தான் நம்ம ஓட்டத்தை ஓடணுமே தவிர கீழ்ப்படியாமல் ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருந்தீங்கன்னா, நம்ம ஓடிக்கொண்டு இருந்தோம்னா நம்ம ரிஸ்க் எடுத்து ரெண்டாம் மரணத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். ஏசாயா 1:20 படிங்க. வரும் பாருங்க, அருமையான வசனம். ஏசாயா 1வது அதிகாரம் 20ஆம் வசனம். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில். என்னங்க ஃபர்ஸ்ட்? நாங்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டோம் அப்படியெல்லாம் எதிர்த்து நின்னீங்கன்னா நம்மளுக்கு சொல்றாரு, பட்டயத்துக்கு இரையாவீர்கள். என்னங்களா? பட்டயத்துக்கு இரையா ஆயிடுங்க. படிங்க சிஸ்டர். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாயை இதை சொல்லிற்று. அப்போ எவ்வளோ எச்சரிப்பான ஒரு வார்த்தை இல்லையா? நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு நடந்தோம்னா போனாலும் ஆசீர்வாதம், வந்தாலும் ஆசீர்வாதம். பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம கீழ்ப்படிதலை காமிச்சிட்டு தேவன்கிட்ட ஏதாவது கேட்டோம்னா அது தெய்வீக திட்டத்தில் இல்லைன்னா கூட அவர் செய்திருவாருங்களாம். என் பிள்ளைங்க கேட்குறாங்க, ஏன்னா எனக்கு கீழ்ப்படுறாங்க, நான் என்ன பண்ணுறேன், அது என் திட்டத்தில் இல்லை, ஆனாலும் நான் செய்திருவாருங்களாம். அப்போ கீழ்ப்படிதல் எவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஒருவேளை கீழ்ப்படியலைன்னா போனாலும் சாபம், வந்தாலும் சாபம். கீழ்ப்படியாத இருதயத்துக்குள் இன்னி வரைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது யாருங்க? வசனம் வாசிங்க. எபேசியர் 2:2 படிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பார்த்தீங்களா? இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, பைபிளில் இருந்து ஒரு சிலர் கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க, ஒரு சிலர் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம அதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், சப்ஜெக்டை முடிச்சிடலாம். இப்போ யாரெல்லாம் கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க ஒரு சில பேருங்க சொல்லுங்க. ஈசா, ஆபிரகாம். வெரி குட். ஆபிரகாம் என்ன பண்ணாரு?
எப்படி கீழ்ப்படிதலை காமிச்சாரு? அதாவது நான் சொல்றேன், தன்னுடைய ஒரே குமாரனை கொல்லுன்னு சொல்றது, பலி கொடுக்குறேன்னா இவர் என்ன ஆயிட்டாருங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு தன்னுடைய ஒரே புத்திரனை என்ன பண்ணாரு? கொல்றதுக்கே தேர. என்ன மாதிரியான கீழ்ப்படிதல்? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களா. அடுத்து கீழ்ப்படிதலை காமிச்சவரு நோவா என்ன பண்ணாரு? மழையே இன்னும் பார்க்கல, தேவன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நீ என்ன பண்ண? பேழையை கட்டு. இப்போ பாருங்க, பேழையை கட்டுனா 100 அடினா 100 அடி, 50 அடினா 50 அடி. ஆரம்பத்தில் நம்ம என்ன வசனம் பச்சனா, என் வார்த்தைக்கு செவிசாய். இப்போ நோவா என்ன பண்ணாருன்னா 50 அடி சொல்லிக்கிறாரு, நம்ம 49 அடி வைக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 50 அடி சொன்னார்னா 50 அடி, 100 அடி சொன்னால் அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக அந்த வார்த்தையில் காதுக்குள்ளே வாங்கணும். நம்ம ஃபஸ்ட்டு காது கொடுத்து நம்ம சத்தியத்தை வாங்கணுங்க. அப்போ என்ன பண்ணா அதன் பிரகாரம் நம்ம செய்யணும். அப்போ நோவா என்ன பண்ணிக்கிறாருன்னா ரொம்ப அருமையாக குணலட்சணத்தை காமிச்சிருக்கிறார். கீழ்ப்படிதல் எவ்வளோ பேர் அவரை பரிகாசம் செய்திருப்பாங்க. இவர் என்ன பண்ணுகிறாரு? மழை வர போதான் இதோ பேழையெல்லாம் எவ்வளோ பரிகாசம் பண்ணியிருப்பான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணிக்கிறாருங்க? கீழ்ப்படிதலை காமிச்சிருக்கிறாரு. இன்னும் ஒரு சிலர் கீழ்ப்படிதல் 3 எபிரேயர் என்ன பண்ணுறாங்க? அனனியா 3 பேர் எபிரேயர் என்ன பண்ணுறாங்க? சிலையை வணங்குறதே கிடையாது. ஏன்னா கட்டளையில் என்ன இருக்குது? வேறு ஒரு தெய்வத்தை என்ன ஒரு வைராகியம் பார்த்தீங்களா? அந்த ஒரு கட்டளைக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க பார்த்தீங்களோ? என்னை தப்பு வைக்கிட்டோம், எங்களை காப்பாற்ற கட்டி போட்டோம். ஆனால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? வணங்க. என்ன பியூட்டிஃபுல் பாருங்க, எப்படி பேசிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க பேசின பேச்சு இன்னைக்கு வரைக்கும் கூட என்னங்க, அது அப்படியே ஒரு ஒலியாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசின்னு இருக்கிறோம் பாருங்க. அடுத்தது யார் கீழ்ப்படுத்தல காமிச்சதுங்க? யோசப்பு. இவரு தாங்க ஹீரோ. என்ன பண்ணாருங்க இவரு? அந்த ஸ்ரீ வாலண்டியரா தப்பு செய்யறதுக்கு கூப்பிடுறாங்க. இவர் என்ன செய்யறாரு? இந்த பாவத்தை நான் எப்படி செய்வேன்? எனக்கு முன்பதாக கர்த்தர் இருக்கிறார், நான் எப்படி செய்வேன் இவ்வளோ பெரிய பாவத்தை? என்ன கேரக்டர் தெரியுங்களா? அதெல்லாம் அழகான பெண்களை பார்த்து தேவ தூதர்களே மயங்கி விழுந்துட்டாங்களாம். ஆனால் இவர் என்ன ஆகல? இவர்கிட்ட ஆகல. ஏன்னா என் தேவனுக்கு விரோதமாக நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த தவறை நான் செய்ய மாட்டேன். என்ன மாதிரியான ஒரு கீழ்ப்படிதல் இவர்கிட்ட. சரி, கீழ்ப்படியாதது ஆதாம். அப்படியே சொல்லுங்க. ஆதாம் கீழ்ப்படியில. வெரி குட். அது பாஸ்ட்ல ஸ்டார்டிங் பார்த்துட்டு இல்லையா? சவுல் ராஜா என்ன பண்றாரு? குறி சொல்றவங்க கிட்ட போறாரு. எவ்வளோ பெரிய தப்பு அது! தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம் இல்லையா? அடுத்து கீழ்ப்படிதல் காமிக்காதவர் சாலமோன் என்ன பண்றாரு? அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணக்கூடாதுன்னா விவாகம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ற வர்ஷிப் பண்ற அந்த கடவுளை வணங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா? இவரும் கீழ்ப்படிதலை காமிக்கல. ஒருத்தர் கீழ்ப்படிதலை காமிக்கல. உசியா ராஜா கேள்விப்பட்டுக்கிறீங்களா? உசியா என்ன பண்ணாருங்க? ஏன் குஷ்டரோகம் வந்துச்சுங்க? ஆசாரியர் போக வேண்டிய அந்த ஆலயத்தில் இவர் என்ன பண்றாரு? தேவனுடைய வார்த்தையை மீறி போறதுனால அவருக்கு குஷ்டம் வந்தது. பாருங்க, இப்போ நம்ம பாடத்தை பார்த்தோம், யாரெல்லாம் கீழ்ப்படிந்தாங்க யாரெல்லாம் கீழ்ப்படியலன்னு. இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன பாடம்? புது சிருஷ்டிக்கு அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கட்டாயமா நம்ம கீழ்ப்படிதலை காமிக்கணும். எல்லாரு காட்டிலும் மிகப்பெரிய ஒரு கீழ்ப்படிதலை காமிச்சார் இயேசு கிறிஸ்து. வசனம் வாசிங்க, பிலிப்பியர் 2:8 படிங்க. பாருங்க இவருடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்குதுன்னு. பிலிப்பியர் 2:8 அவர் தேவனுடைய ரூபமாய் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பார்த்தீங்களா? மரணம் வரைக்கும் என்ன பண்ணிக்கிறாருங்க? சிலுவையில் அவர் தொங்கின்கிறாரு. அது வரைக்கும் கீழ்ப்படிதலை காமிச்சு இருக்கிறாருங்க. நம்ம கிறிஸ்துவுக்கு மனவாட்டே ஆகிறன்னு வந்திருக்கிறோம். நம்ம அவர் சொன்ன வார்த்தைக்கு எவ்வளோ கீழ்ப்படி வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சிலர் இப்படி கூட சொல்லுவாங்க, பிரதர் நான் நிறையா என்ன பண்ணுறேங்க பலி செலுத்துகிறேன், நான் என்கிட்ட பணங்குது
என்ன இது எல்லாத்தையும் நான் பலி செலுத்தின்னு இருக்கிறேன். வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 15:22 படிங்க. 15 22 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பார்த்தீங்களா? கீழ்ப்படிதல், பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமமா இருக்கிறது. பாருங்க, ஒரு சில வசனங்கள் நோட் பண்ணிங்க, வீட்டில் போய் நீங்கள் பச்சுங்க. பாருங்க, கீழ்ப்படிந்த மன்னா என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது. எந்த புத்தகத்தில் இருக்குதுங்க? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-14 வரைக்கும் வசனங்கள். இது கீழ்ப்பட்டு நடந்தோம்னா ஆசீர்வாதங்கள். கீழ்ப்படியில் அப்படின்னா அதே உபாகம் 28ஆம் அதிகாரம் 15 தொடர்ந்து அந்த அதிகாரம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அதுடைய சாபத்தை பற்றி இருக்கும். லூக்கா 11:28 படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் கடைசியாக இருக்கு. லூக்கா 11:28 நீங்கள் படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். பார்த்தீங்களா? எவ்வளோ பாக்கியவான். அது கேட்டு காத்து கொள்ளணும். இப்போ கடைசியாக என்ன பண்ணலாம்? ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். யாக்கோபு 1:22 படிங்க. நல்லா சத்தமாக படிங்க சிஸ்டர். யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். தேவன் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.